பரணி கேக்குதா பரணி? கேக்குதுண்ணா. ஆரம்பிச்சுங்க பரணி. ஓகே ஓகே. இன்னைக்கு வந்ததுல முக்கியமான அப்டேட் வந்து சுந்தர்சியோட அடுத்த ஃபிலிம் விஷால் தமன்னா கூட. ஸோ அது ஒரு டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புருஷன் அதான் டைட்டில். ஸோ அதுமாதிரி ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோமோ. ஃபைட்சி கொஞ்சமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரோமோக்கு பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பாரத் அவரோட அடுத்த ஃபிலிம் வந்து சாந்தி டாக்கீஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோட பூஜை ஸ்டில்ஸ்லாம் வந்துச்சு. ஹரிஹரசுதன் அழகிரி அவர் தான் வந்து டெபியூ டைரக்டர். அவர் தான் அந்த படம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் பராசக்தியிலேருந்து ஒரு டெலிட்டட் சீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அந்த படம் வந்து ஃபில்மிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிறையோட டோட்டலாக வந்துட்டு 31.58 crores பண்ணியிருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து சான்சின் ஸ்டுடியோஸ்லேருந்து போட்டிருந்தாங்க. ஜாக்கி அந்த படத்தோட மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹிந்தியில் அந்த மாய சபா அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்துச்சா? ஹலோ, கேக்குதா? கேக்குது. எப்படி இருந்துச்சு அந்த டீசர்? நல்லா இருக்கு. எனக்கு அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி பரணி அது புருஷன் இல்லையா? புருஷன் அதேதான். அது பார்ப்போம், படம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. நல்லாதான் இருக்கு. அது கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். ஒரு ஹீரோ வீட்டுல சாப்பிட்டா இருக்கிறது, வெளியே போய் அது இதா மாறுறது, அதெல்லாம் அது மாதிரி சீக்கிரம் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேமிலி மேன்ல இருக்குல்ல, அது எந்த எல்லா டைப்லயுமே நல்லா இருக்கும். அது நிறைய படம் அது மாதிரி வந்திருக்காது. அந்த ஜானர் எப்பவுமே ஒரு நல்லதா. அது மேல இப்ப வந்து சுந்தர்சிக்கு இப்ப இருக்க இந்த ஃபேமிலியை நினைச்சிட்டு விசாலுக்கு ஒரு முரட்டு கம்பேக். ஏற்கனவே இப்ப மதகராஜா நல்ல ஹிட். அதுக்கப்புறம் அவர் அடுத்த படமே என்ன படம்? மகுடமா, அது ஈபி டேரக்டருக்கு வர வேண்டிய படம். அது ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும்னு தோணுச்சு. பட் என்னன்னா ஒரு டேரக்டர்ட்டாங்க. அது ஏதாவது டீச்சருக்கு ஏதாவது வந்தாதான் தெரியாது. தொடர்ந்து இந்த படம். ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னா, சுந்தர்சி 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2 ரெடி. இந்த படம் விஷால் படம் ஷூட்டிங் போயிட்டாங்க. அடுத்து கார்த்தி படம் போக போறாங்க. அடுத்து பேக் டு பேக் 3 படம் அப்படியே ஒரே இடத்துல எடுத்துட்டு இருக்காரு. ஆச்சரியமா தான் இருக்கு. திடீர்னு இவ்வளவு லைனப். இந்த விஷால் பட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அது ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ்னே போட்டாங்களே அந்த இதுலயே டிடிலேயே. அது போக இன்னும் சைலண்டா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தை. இந்த வருஷம் வந்துருமா ப்ரோ? அப்ப அது தெரியல. 2026 வருமானலாம் தெரியல. நல்லாதான் இருந்துச்சு. பார்த்தாலே எல்லா சென்டர்லயும் அடிக்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஜெயிலர் இன்ட்ரோல்ஸ் ஞாபகப்படுத்துச்சு. அதே தெலுங்குல என்ன டைட்டில்? புருஷனுக்கா? ஆமா, தெலுங்கு லிங்க்கும் இருந்துச்சு. மொகுடு. ஓகே. அவங்க ஸ்டார்டிங்லேயே டைட்டில் எடுத்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. நாளைக்கு வந்து இந்த சத்த பச்சா அது ரிலீஸ் ஆகுது. ஃப்ரைடே வந்துட்டு மலையாளம்ல இது பேபிகள் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் தமிழ்ல திரௌபதி 2 ஹாட்ஸ்பாட் டூ மச். ஹாட்ஸ்பாட் டூ மச் பார்த்துட்டார் போல, ரிவ்யூ போட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி வேற என்ன படம் வருது? மாய பிம்பம் அந்த படம் ஒன்று வருது. மங்காத்தா ரீ ரிலீஸ், அதுவும் செம புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு.
சொல்லுங்க, யார் யார் என்னென்ன படம் பார்க்க போறீங்க? அப்புறம் ஹிந்தியில அந்த பார்டர் 2 அந்த படமே வருது. மாவீரன் பார்டர் 2 போறேன்ட்டாரு ஆல்ரெடி. ஓ மத்தவங்க என்ன ரோமியோ படம் போறாங்கன்னு கேட்போம். ட்ரெய்லர் வந்துருச்சு பர்னி ப்ரோ, சொன்னீங்களா? எது போ? ஓ ரோமியோ, ஷாஹித் கபூர் இல்லையே படம். இல்லையே, ஹிந்தியா? வந்திருக்கு, ஃபெப் 13 ரிலீஸ். ஓகே ஓகே ப்ரோ, பார்க்குறேன். ஷாஹித் கபூர், திருப்தி, திஷா பட்டானி, தமன்னா. நானா பட்டேல். சாரி, அவரு கிடையாது, வேற ஒரு. என்ன சொன்னீங்க? மாவீரன் ப்ரோ. இல்ல, நான் ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னேன், அப்புறம் பார்த்தேன் ஞாபகம் வந்துச்சு, வேற ஒரு அவரு. நானா பட்டேக்கர் தான், கரெக்ட் தான் நீங்க சொன்னது. இல்ல இவரு வந்து வேற ஆளு, பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. இவர் வந்து அப்படியா? ஓகே. உன்னை போல் ஒருவன் ஒரிஜினல் வெர்ஷன்ல இவரு தான் ஹீரோ, வெட்னஸ்டே. ஓகே. ஓகே, நான் இன்னைக்கு வந்து இந்த ஹாட்ஸ்பாட் 2 பார்த்தேன். எனக்கு ஓகே, நல்லா டீசென்ட் வச்சு படம் நல்லா இருக்கு. எனக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிக்கும்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் எதுவும் சொல்றேன், நாளைக்கே இல்ல நாளை மறுநாள் டீட்டெயில் ரிவ்யூ சொல்றேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், கண்டிப்பா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அல்லது ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த அஜித் விஜய் ரசிகர்களுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு ஓப்பனா எடுக்க முடிஞ்சிச்சுங்கிற அளவுக்கு பயங்கரமா எடுத்திருக்காரு டேரக்டர். அந்த சீன்ஸ் வந்து மேல தைரியம் வேணுமா? ஏன்னா இப்போதைக்கு அஜித் விஜய் வந்து அவங்க அவங்கள தாக்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்க ரசிகர்களை தாக்குறதா இருக்கட்டும், பிரைஸ் பண்ணி நிறைய பேர் ரெஃபரன்ஸ் வைப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு வேற மாதிரி ரெஃபரன்ஸா இருக்கும். படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நாள் வந்து 2 பேரையும் தாக்கி இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அது போக 2 பேர் ரசிகர்களை தாக்கி பயங்கரமா சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஓப்பனாவே பேர் மட்டும் சொல்லல, அஜித் விஜய்னு பேர் மட்டும் தான் சொல்லலையே தவிர மத்த எல்லா அம்சங்களும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. படம் பார்த்துட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். மற்றபடி ரிலீஸ் அன்னைக்கு சொல்றேன், அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்ன படம் போறீங்க? அதான் ஹாட்ஸ்பாட் 2 இதுவும் மங்காத்தாவும் போலாம்னு ஐடியா இருந்தேன். இப்போ ஹாட்ஸ்பாட் 2 பார்த்துட்டேன். இப்போ மங்காத்தா மட்டும் போவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மலையாள படம் பேபிகேல் போக வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்துல. பேபிகேலு, மங்காத்தா இது 2ம் முடிஞ்சிச்சு. ஹாட்ஸ்பாட் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஏதோ சச்சா பச்சா தான் சொன்னீங்க, அது நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ வந்துச்சுன்னா அது போவேன். ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போவேன்னு நினைக்கிறேன். திருச்சி ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் படத்துல திரௌபதி 2 எல்லாம் பார்க்க மாட்டேன், தேட்டர்ல வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை ஓரளவுக்கு டீசென்ட் வாட்ச் தேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா பார்ப்பேன். கண்டிப்பா நீங்க போய் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா தேட்டர்ல பார்ப்பேன். அதாவது டீசென்ட் வாட்ச்னு சொன்னா கூட போயிடுவேன். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போடுறேன். ஏன்னா எல்லா படத்தையும் தேட்டர்ல பார்த்துலாங்கிற ஐடியா. நல்லா போக வாய்ப்புகளும் இருக்கு அந்த படமும். இவ்வளவுதான் இந்த வரைக்கும் பிளான். வேற ஏதோ படம் வருது, நீங்க என்ன படம்? மாயபிம்பம். அது எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் தான் நினைக்கிறேன். ஏன் சொன்னேனே, நம்ம ஸ்கிரீனிங். ஓகே ஓகே. ஆக்சுவலா அது திரௌபதி 2 தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு அந்த படத்துல இருந்து ஒரு ஸ்னீக் பீக் வந்துருந்துச்சு, நானும் பார்த்தேன். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பார்ப்போம். அந்த படம் தியேட்டர் வரும்போது பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. நான் வந்துட்டு நாளைக்கு எனக்கு சத்த பச்சை வந்து இங்க சேலம்ல ஈவினிங் ஷோ கொடுத்துருக்காங்க. எனக்கு காலையிலேயே பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ மேபி வந்துட்டு திருச்சி போய் பார்க்கலாமா அப்படின்னு இருக்கு. போனேன்னா பிரகாஷ் ப்ரோ வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவேன். பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் சேலம்ல பார்ப்பேன். என்ன நானா முடிவு பண்ணல, ஒரு மாதிரி டபுள் மைண்டடா இருக்கு. பேபிகள் கண்டிப்பா பார்த்துருவேன். திரௌபதி 2வும் பார்த்துருவேன். மாயபிம்பம் டிபெண்ட்ஸ் ஆன் ஷோ டைமிங். அதுவும் ஹாட்ஸ்பாட் 2 மட்டும் கண்டிப்பா பார்த்துருவேன். அவ்வளோதான் நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. இது பார்டர் 2 அது வந்துட்டு எப்படி பார்ப்போம். அது 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கிறதுனால அது ஒரு இது இருக்கு. ஷோ டைமும் காலையில் ஏதாவது ஷோ டைம் கொடுத்தாங்கன்னா பார்ப்போம். இப்போ இந்த மார்டி சுப்ரீம்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் வருது இந்த வீக்கு. செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துடுச்சு யூஎஸ்லேருந்து.
பட் அது வந்துட்டு இன்னொரு 10 டேஸில் வந்து டிஜிட்டலில் வந்துடும் அப்படின்ற காரணத்தினால அதை மட்டும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன். அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீக். ஏன் இன்னைக்கு யாரும் பெருசாக வரவும் இல்லை, 3 பேர் தான் இருக்கோம். என்ன ப்ரோ கேட்கல மாவீரன்? மாவீரன் இன்னைக்கு ரொம்ப மெலிசா பேசுறாரு. அவர் நடுவில் ட்ரெய்லர்ல பார்த்தது கூட சொல்ல வந்தாரு, அது கூட மெலிசா தான் கேட்டுச்சு. இல்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா தளபதி, அது ட்ரெய்லர்லயே நான் நோட் பண்ணேன்னு சொன்னேன். ஓ ட்ரெய்லர்லயே பாத்தீங்களா? நான் ட்ரெய்லர் வந்து பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. ட்ரெய்லர்ல நிறைய செல்ஃப் ட்ரோலா இருந்துச்சு. அது எப்பயுமே இல்ல எனக்கு இந்த படத்துல அவர் எப்பவுமே படத்துல ஒண்ணு ட்ரெய்லர்ல ஒண்ணு வைப்பாரு, அதே தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சில விஷயங்கள் பார்த்துட்டனால நமக்கு சர்ப்ரைசிங்கா இல்லைனாலும் ஓகே நல்லாதான் இருக்கு. அதே மாதிரி தேர்ட் ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எப்படின்னா கிரிஞ்சா ஆரம்பிச்சு, ஆனா அதுதான் ஐடியாங்கிறதுனால கரெக்டா ஒர்க் ஆச்சு. அதுதான் ஐடியா, கிரிஞ்சா இருக்கிறது ஐடியாங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்படி ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் பூமர்த்தனம், அது வந்து இந்த படையப்பால வந்து ரஜினி பேசுவார்ல அந்த மாதிரி டைலாக்ஸ், அது ஒர்க் ஆகுது, ஓகே அது ஓகே. ஆனா தேர்ட் ஸ்டோரி தான் வந்து எப்படி சொல்றது, உண்மையிலேயே அந்த அஸ்வின் அவர்களுக்கு நல்லா நடிப்பும் வருது. அந்த ஸ்டோரி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு மீன்ஸ் எப்படின்னா அடிய படத்துல ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு, ஏன்னா அதுவே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இந்த படத்துல அது கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சு இது மாதிரி நல்லா சர்ப்ரைஸ் பண்ணாரு. பரவாயில்ல, எப்படி சொல்றது, படம் வாட்சபிள், நல்லா இருக்கு. மொக்க படம், இந்த வீணா போன படம் அப்ப அந்த கேட்டகரிக்குள்ளே கண்டிப்பா போகாது. கண்டிப்பா இந்த ஹாட்ஸ்பாட் ஒண்ணு பிடிச்சவங்க கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருச்சு, ஒர்க் ஆச்சு, எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு. கேக்குதா? சொல்லுங்க. ஜனவரி ஆரம்பிச்சதும் பாலிடிக்ஸ் ஸ்டேஜ்ல பேசுறீங்க நீங்க, அது எப்படி பிளான் இருக்குல்ல? அதாவது எப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோல பேசுவோம். யாராவது ஏதாவது கேட்கும் போது நம்ம பேசுவோம். வாண்டடா ஏதாவது பேசணும்னு இல்லவா வந்துச்சுன்னா டாபிக் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஏதாவது டாபிக் ஸ்பெஷல் டாபிக் வந்துச்சுன்னா பேசுவோம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான். எதுவுமே ஃபோர்ஸ்டா வேணாம்னு தான் விட்டுட்டேன். அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அன்னைக்கு டாபிக் யாராவது பேசினாங்கன்னா கேட்டாங்கன்னா அப்படியே போவோம், அவ்வளவுதான். இப்ப கூட கூட்டணிலாம் உறுதியாயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து எந்தெந்த அணிகள் போட்டி போடுதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. நமக்கு இப்போ வரைக்கும் 4 கூட்டணி, 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. திமுக தலைமையான கூட்டணி, அதிமுக தலைமையான கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இது 4 தலைமையில கூட்டணி வருதுங்கிற மாதிரி இருக்கு. இதுல நாம் தமிழரும் டிவிக்கும் இப்போதைக்கு வந்து தனித்து போட்டிடுறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த அதை அப்படியே கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பத்தி அதை அரசியலையும் பேசிக்குவோம் அப்படியே. ஓகே ஓகே ப்ரோ. உங்க பார்வையில் எப்படி ப்ரோ, இது வந்து இருமுனை போட்டி தானா, இல்ல வழக்கம் போல டிஎம்கே டிஎம்கேவா, இல்ல டிவிகேவும் ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஏதாவது இல்ல இன்னும் நாள் இருக்கு. கரெக்டா சொல்ல போனா இன்னும் எக்ஸாக்டா 90 நாள் இருக்கு. ஓகேவா? அந்த எலெக்ஷன் கிட்டத்தட்ட தோராய தேதினா ஒரு 90 நாள் இருக்கு. இதுல வந்து எப்பவுமே வந்து நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல பொதுவாகவே அரசியலுங்கிறது கூட்டணியை பொறுத்துதான். கூட்டணி எப்படி அமைக்கிறீங்க, அது போக வேட்பாளர்கள் முக்கியம். வேட்பாளர் தேர்வு மிக மிக முக்கியம். அது எந்த கட்சினாலும் வேட்பாளர் தேர்வு முக்கியம். அதை தாண்டி வந்து நீங்க உங்களுக்கு வந்து இப்ப திமுக மீதான பெரிய எதிர்வலைகள் எதுவும் இல்லை. எதிரலை ஏதாவது இருக்கணும், பயங்கரமான இது இருக்கணும். அப்பங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த கூட்டணி கணக்குல பேசும். இப்ப கூட்டணியும் அவங்களுக்கு பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக இப்ப கூட்டணி பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ போன நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிடிவி வந்து எடப்பாடி வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அந்த டிடிவி மாதிரி ஆட்களும் இதுக்கு போறப்ப இந்த களப்பணி செய்யறதுக்கான ஆட்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு வராங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே களப்பணி ஜாஸ்தி. இப்ப அதே மாதிரி டிவிகேக்கு வந்து இன்னும் வந்து இப்ப சொல்ல போனா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நல்லா சொகுசு அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க ரொம்ப கம்மியான நாட்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா நல்லா பண்ணுவாங்க. நம்ம நல்லா ஒரு 4 வருஷம் அமைதியா இருந்தாலும் கடைசி 1 வருஷம் பாத்தீங்கன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களும். கடைசி அது முக்கியமா எலெக்ஷன் 6 மாசத்துக்கு வரலாம் அவங்க வந்து பிரச்சாரங்கிறது பயங்கரமா இருக்கும். தேர்தல் நடவடிக்கைகள் ஜாஸ்தியா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நீங்க இப்ப விஜய் வந்து இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இன்னும் தேர்தல் நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அவர் அதிகப்படுத்தினாதான் நீங்க போட்டி வந்து மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். இன்னும் பயங்கரமா இருக்குமா, அது இன்னும் வேலை வந்து எலெக்ஷன் இன்னும் பயங்கரமா செய்யணும். இன்னும் அது முக்கியமா சொல்ல போனா கரெக்டா 90 நாள் தான் இருக்கு. அத 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய வேலை. இந்த முன்னாடி அவங்க இந்த பிரச்சார பயணம் திட்டமிட்டு இருந்தாங்கல்ல, அது திட்டமிட்டபடியே போயிருந்தா கூட அது கரெக்டா டிசம்பர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே முடிஞ்சிருக்கும். இப்படி போயிட்டு இருக்கு.
ஒரு மொமெண்டம் கிடைச்சா அவருக்கு அப்படியே வந்துருவாப்ல. மொமெண்டம் தான். இப்போ ஏடிஎம்கே வந்து 2024 கூட்டணி வந்து சரியா ஃபார்ம் பண்ணாதனால கீழே யாரும் வேலை செய்யல. கூட்டணி அமையாதனால எப்படியும் பார்க்க தானே போறான்னு அப்படியே அசால்ட்டா இருந்துட்டாங்க. அது மாதிரி இது இருக்கக்கூடாது. டிவிக்கு சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ கீழே ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, சிலம்பரசன் ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் இன்னைக்கு வலைபேச்சில் சொன்னாங்கன்னு சொல்லி கிறிஸ்டோபர் ப்ரோ 2 மினிட்ஸ் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது உண்மையான்னு கேட்டிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் அடுத்த படம் சிம்பு கூடயா? அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு ப்ரோ, மங்கியை வச்சு ஒரு படம் பண்ண போறேன்ட்டு. ஏங்க மங்கியை வச்சு பண்ண போற படம் அது எப்பயோ இதாச்சுங்க. அது அனிமேஷன். அதை படம் அவர் பண்ணதா இருந்து ப்ரோ. அவர் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய படம். இல்ல அது இதெல்லாம் வந்து இப்போ தெரியலங்க. அதுக்கு தனியா ப்ரொடியூசர் கிடைச்சு பண்றதெல்லாம் டவுட் தான். பிரகாஷ் ப்ரோ திருச்சியில் எப்படி போகுது பிரகாஷ் ப்ரோ புக்கிங்கு மங்காத்தா? என்ன கமல்? இல்ல அன்எக்ஸ்பெக்டட் புக்கிங் தான். நானே வந்து ரீரிலீஸுக்கு இவ்வளவு புக்கிங் எதிர்பார்க்கல. அது போக வந்து காஸ்ட் 190 170 வச்சுமே இவ்வளவு புக்கிங் எதிர்பார்க்கல. 4 ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க. நான் 2 ஸ்கிரீன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். வெளியே ஷோனா மெகா ஸ்டாரும் போட்டிருக்காங்க, இந்த பீச் சினிமாஸும் அதுலயும் போட்டிருக்காங்க. அதுல 2 ஷோ போட்டிருக்காங்க பீச் சினிமாஸ். பட் திருச்சியில வந்து எல்ஏ சினிமா ஷோ அந்த 2லயும் சூப்பர் புக்கிங் போயிட்டு இருக்கு. நேற்றே வந்து இந்த 11 AM ஷோ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா 2 தேட்டர்லயுமே. அது எனக்கு ஆச்சரியம். ஏன் ப்ரோ இவ்வளோ ரீலீஸுக்கு இவ்வளோ காசு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இல்லை? அதுதான் நான் சொல்றேன், 100 ரூபாங்கிறது பிளாட் டிக்கெட் வச்சிருக்கணும். ஆனா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காங்க. எப்படினாலும் பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து பார்த்துருவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன சொல்ற ஒரிஜினல் வந்து அந்த தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களும் எப்படி வந்துருவாங்க அப்படின்றதுனால ப்ரைஸிங் எனக்குமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. 120 or 130 ஓகே தான். அதுக்கு மேல அதிகம் தான். பிரகாஷ் ப்ரோ புக் பண்ணிட்டீங்களா? நேத்தே சொன்னேன், ஏன்னா ஃபாஸ்டா போறத பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, போட்டுருவோம் அப்படின்னு போட்டேன். ஏன்னா சன் பிக்சர்ஸ் வேற அந்த ப்ரோமோ எல்லாம் சூப்பரா பண்ணி ஒரு இது ஏற்றி விட்டான். இப்படி நல்லா பழைய பழைய ஹைப் இல்ல, ஹைப் வேற, அந்த பழைய நினைவுகளை கிளறி விடுறதுன்னு இருக்குல்ல. தியேட்டர்ல போய் பார்த்த போச்சு. இப்ப எங்க அக்கா பையனை கூப்பிட்டு போனேன். அவனுக்கு அந்த படம் பார்க்கப்ப 4.5 வயசு. அவன் பார்த்த முதல் படம் அதுதான், ஃபர்ஸ்ட் 2011 4.5 வயசு அவனுக்கு. இப்ப அவன் பார்க்கணுங்கிறான். இப்ப அவன் காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிக்கிறான். இப்ப அவன் அந்த படத்தை இப்ப ரிலீஸ் அதை சேர்ந்து பார்க்கணுங்க. அப்ப என்னன்னா நாங்க புக் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த படம் பார்த்த எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல, அந்த நேரத்துல 2011 பார்த்த ஆட்கள் யாரும் எல்லாம் சேர்ந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். இப்ப என்னன்னா இப்ப அவன் புதுசா கேட்கறான், அவனும் வர. இப்ப அவனுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், அவன் கூட்டு போலாமா இல்ல ரீலீஸ்ல அவனை கூட்டு போகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால அது அந்த நேரத்துல அவனை கோட் சூட் கூட்டு போயிட்டு, அந்த மங்காத்தால ஒயிட் கலர் கோட் சூட் இருக்கும்ல, அந்த இன்டர்வல் பேக்ல வரும்ல, அதை போட்டு கூட்டு போனது. அப்ப போட்டு மண்டையில என்னமோ பண்ணி அது ஒரு அப்பெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருந்துச்சு. இப்ப அவன் கண்ணாடி போறான், வரேன் மாமாங்கிறான். சரி யோசிச்சுட்டு இருக்கேன். வந்தப்ப அவனும் வந்துட்டானா நான் எனக்கு 2011 பார்த்த செட் அப்படியே ரிட்டர்ன் பாக்குற மாதிரி. ஆட்கள் எல்லாம் மாறி இருப்பான். ஆனா அப்ப என் போட்டோ அப்ப பார்த்தாலும் அதேதான், இப்ப பார்த்தாலும் அதேதான். எனக்கு மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கு. மத்தவங்க எல்லாம் மாறிட்டாங்க. அவன் 4.5 வயசு, இப்ப அவன் காலேஜ் செகண்ட் இயர். ஆனா அப்ப நாங்க எல்லாம் ஒன்னா பார்த்தோம். இப்ப பார்த்து பழைய போட்டோ பார்த்து செக் பண்ணி பார்த்தா அப்படிதான் இருக்கு. பரணி பாப்பாரா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் பரணி அவர் இருக்க புது படம் எல்லாம் பாப்பாரு. பார்த்துட்டு சூர்யா படம் ரிலீஸ் ஆனா பார்த்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ போடுவாரு. இல்லங்க அஜித் படம் தியேட்டர்ல புதுசாவே பார்க்க மாட்டாரு. அப்ப எப்படி ரீலீஸ் பாப்பாரு? இந்த படம் மக்களுக்கு பிடிச்ச படத்துக்குலாம் நான் வந்துட்டு சின்ன பிள்ளைல இருக்கும்போது போய் பார்த்ததுதானா? இல்ல மக்களுக்கு பிடிச்ச படத்துக்குலாம் ஒரு 2.5 கொடுப்பாரு. மக்களுக்கு பிடிக்காத படத்துக்குலாம் 3.5 கொடுப்பாரு. இல்ல எனக்கு புரியல. எனக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிக்காத படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கிறேன். மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால. ஆனா பிரகாஷ் ப்ரோ என்னைய தான் திட்டுவாரு. எல்லா படத்தையும் நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு என்னைய திட்டுவாரு. என்னது?
நீங்க பிரகாஷ் ப்ரோ, உங்களை திட்டுவாங்க, பிரகாஷ் நீங்க பிரகாஷ் என்னைய வாங்கிக்கிறாங்க. சொல்லுவாரு, ஏங்க உங்க ரிவ்யூவை பார்த்து தாங்க ஒரு படத்துக்கு போனேன் பொங்கலுக்கு, என்ன படம்? மறக்கவே மாட்டேங்க நானு. வாவாத்தியாரா? ஆமாங்க. சாரி. நான் ஆனா ஸ்பேஸ்லயே சொல்லியிருந்தேனே அன்னைக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நிறைய பேத்துக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தேனே. ஆனா டிடிடி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டேன், நீங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா அந்த படத்துக்கு போயிடுவேன். ஓ, இது வேறயா? சரி, ப்ரோ ஓகே. உண்மையிலேயே பரணி ப்ரோ உங்களுக்கு உண்மையிலேயே வாவாத்தியார் ஒர்க் ப்ரோ? ஆமா, எனக்கு ஒர்க் ஆச்சு. இப்போன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த படத்துல குறைகள் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த படத்துல குறைகள்லாம் இருக்கு. அந்த குறைகளை தாண்டி எனக்கு படமா வந்துட்டு பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆச்சு. பேபி கால் ட்ரெய்லர் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பேபிகள் ட்ரெய்லர் ஓகே தான், பார்ப்போம். எனக்கு படம் வரட்டும் அது. ஆனால் அந்த ரைட்டர் வந்து இந்த பாபி அண்ட் சஞ்சய் அவங்க வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக எப்படின்னாலும் எடுத்துருவோம். மீன்ஸ் அவங்க ரைட்டிங் டீசெண்டாக நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அந்த படத்து அந்த மேல. இந்த படம் நம்ம மம்முட்டி பையன் படம் டைரக்டா இதுல ரிலீஸ் ஆச்சுல, அவங்க தானே ரைட்டர்? துல்கரா? படம் மம்முட்டி பையன் துல்கர். துல்கர் படம் ஒன்று டைரக்டா ஓடிடியில் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஒரு த்ரில்லர் மாதிரி, இன்வெஸ்டிகேஷன். போலீஸ் சல்யூட் இருப்பாரு. சல்யூட் சல்யூட். சல்யூட் சல்யூட், அது அவங்க தானா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்குறேன். பிரகாஷ் ப்ரோ இந்த சல்யூட் வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் படமாச்சே. இல்லை, ரைட்டர் யாருன்னு பார்க்கணும்ல. பிரகாஷ் ப்ரோ இந்த ஆமா பார்க்கிங் ஆமா, டைரக்டர் ரைட்டர் அவங்க தான், பாபி அண்ட் சஞ்சய். கரெக்ட். சாரி bro. பிரகாஷ் ப்ரோட்ட ஏதோ கேட்கணும், நீங்க கேளு. இந்த பார்க்கிங் டைரக்டர் நெக்ஸ்ட் படம் எஸ்கே கூடாதுன்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க போட்டிருந்தீங்க. இல்ல பேச்சுவார்த்தையில தாங்க இருக்கு, பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. இன்னும் முடிவாகல, எதுவுமே முடிவாகல. அந்த படத்துக்கு வெயிட்டிங் ப்ரோ. அவரு பார்க்கிங் நான் தேட்டரில் தான் பார்த்தேன், முதல் ஷோவே பார்த்தேன். ரொம்ப நல்லா இது பண்ணாரு, ரொம்ப நல்லா இருந்து எடுத்துருந்தாரு. அடுத்த படம் வெயிட்டிங் தான். எஸ்டிஆர் என்னதான் ஐடியால இருக்காரு? அரசன் எதுவுமே ஷூட்டிங் ஸ்டாப்ல இருக்கு. பாவம், அவர் ஒரு ஹிட் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு ப்ரோ, அடுத்த படம் டைரக்ட் பண்ணாம. நம்ம தாங்க ஃபீல் பண்றோம், அவர் ஜாலியா தாங்க இருக்காரு. இல்ல அந்த டைரக்டர் சொல்றேன். இல்ல நம்ம கேட்கிற எல்லா டேரக்டரும் இல்ல நம்ம பேசுற எல்லா டேரக்டரும் ஆக்சுவலா அவங்க ரொம்ப ஜாலியா தான் இருக்கிறாங்க எல்லாம். நான் வந்து வேற ஒரு டேரக்டரை பத்தி கேட்டேன், இன்னும் சூப்பர் படம் பயங்கரமா இருக்கு, அந்த டேரக்டர் ஏன் அடுத்த படம் கிடைக்கவே இல்லை, அவர்லாம் வந்து செமையான டேரக்டர், எத்தனை ஹீரோ அவர் மாறி மாறி போவாருன்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹீரோ சூப்பர் டேரக்டர் அவரை பத்தி கேட்டதுக்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாரும் சொன்னது தப்பு அவர் மேல மட்டும்தான். ஏன்னா ஹீரோக்கள் ரெடியா இருக்கிறாங்க, அவர் கூட படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க. அவரு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அந்த கமிட்மெண்ட் அவர் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாரு. ஒரு இடம் கூப்பிட்டாங்கன்னா அப்ப அங்க போக மாட்டாரு. ஒரு ஷெட்யூல், அப்ப ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த ஹீரோ லாக் பண்ணிட்டாங்க, நீங்க ஹீரோ எடுத்து கதை சொல்லுங்கன்னா இன்னைக்கு போங்கன்னா ஒரு 2 மாசம் 1 மாசம் கழிச்சு போறாரு. அடுத்து வந்து ஒரு ஹீரோ பிடிச்சி போய் ஒரு ப்ரொடியூசர் போய் பார்க்க சொல்றாரு, கதை பிடிச்சி போய் அந்த ப்ரொடியூசர் இவரு போய் உடனே போய் பார்க்க மாட்டாரு. ஹீரோவே சொல்றாரு நான் இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருக்கேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் இவரு போகாம 2 நாள் கழிச்சு போறது, நான் கேட்டா வெளியே வந்துட்டேன்னு சொல்றது. அப்படி வந்து சில டேரக்டர் இருக்கிறாங்க. ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டோம், ஆனா அடுத்த படம் வந்து கமிட்மெண்ட் அடுத்தவங்க வந்து பண்றாங்க, அவ்வளவு முயற்சி பண்றாங்க. அதாவது அவர் படம் எடுக்க எல்லாருமே முயற்சி பண்றாங்க, ஆனா அவர் மட்டும் முயற்சி பண்றது இல்லை. அப்ப எப்படி சாத்தியமோ? இது மாதிரி 2-3 டேரக்டர் இருக்கிறாங்க. நான் விசாரிச்ச வகையில நம்ம டேரக்டர் நம்ம வந்து கவலைப்படுறோம்ல, அவரு அவங்க எவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்தாருன்னு அடுத்த படம் வாய்ப்பு இல்லாம இருக்கிறாரு. ஆனா ஆக்சுவலா அது இல்ல, வாய்ப்புலாம் ஏகப்பட்டது வருதான். ஏன்னா இங்க வந்து இண்டஸ்ட்ரியில உப்புமா படம் எடுக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஆட்கள் ஏன் வரலன்னா அவங்க பண்றது இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம தான் வருத்தப்பட்டு இருக்கோம், அவங்க வருத்தப்படுறதே இல்லை. அவங்களுக்கு அடுத்தடுத்து ஒர்க்கும் பார்த்துட்டே இருக்காங்க. சில பேர் ஒர்க்கே இல்லாம ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியா, வடிவேலு மாதிரி. தெரியல பிரகாஷ் ப்ரோ. சரி, என்ன பண்ணி புரியல. இல்ல எந்த டைரக்டர்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு படம் நல்ல படம் எடுத்துட்டு அடுத்த படம் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போலீஸ் படம், முதல் படம் பொறுமையா யோசிக்கணும். போலீஸ் படம். போலீஸ் மாவீரன் டைரக்டர் என்ன ப்ரோ பண்றது? அதை விடுங்க, அடுத்தது பார்ப்போம். மாவீரன் டைரக்டரா அவர் மடன சீன் யாருக்கும் இன்னும் கமிட் ஆகல, கதை மட்டும் தான் எழுதிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த சித்தா டைரக்டர் வீரதீரேஸ்வரன் டைரக்டர் இருக்காருல்ல, அவரு அடுத்த படம் கமிட் பண்ணிட்டாரு, அவரு வந்து ரெடி ஆயிரும். ராஜ் கமல் தானே ப்ரோ? அவரு
அதுலதான் ஒரு ட்விஸ்ட். ஓ இப்படி பொறி வச்சு பேசாதீங்க ப்ரோ, என்னன்னு சொல்லுங்க. ஏஆர் முருகதாஸ் அடுத்து சிம்பு கூட படம் பண்ண போறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, என்னது அது? அது எனக்கு வலைபேசி சொல்லியிருக்காங்க ப்ரோ. அது ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. இப்ப திரும்ப திரும்ப கிளம்புது. அவர் படம் ஃபர்ஸ்ட் சிம்பு ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும், அதுக்கப்புறம் அவர் யாரு கூட பண்றாருங்களோ அப்புறம் பேசிக்கலாம். அரசனை ஃபர்ஸ்ட் முடிக்கட்டும் ப்ரோ, அதுக்கப்புறம் அடுத்த அசோக் படம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் போவோம் முருகதாசான். இந்த டாக்ஸிக்ல இருந்து டொவினோ போஸ்ட் விட்டுருக்காங்களா, அது அஃபீஷியலா? இல்ல ஃபேக். இல்லங்க ஃபேன் மேடுங்க. நானும் தெரியாம ஷேர் பண்ணிட்டேன், டக்குனு ஷேர் பண்ண உடனே டெலிட் பண்ணிட்டேன். ஃபேக். ஆனா அதுல டோவினோ இருக்காரு. சரி, இந்த ரெட்டத்தலை படம் ஓடிடி லான்ச்ல யாரெல்லாம் பாத்தீங்க? யாரும் பாத்தீங்களா? வரலையே. வந்துருச்சுப்பா. எனக்கு லிங்க் வந்துச்சா பரணி? வந்துச்சு நான் பார்க்கல. அமேசான்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கேப்பா. கம்மிங் சூன் போட்டமா இருந்துச்சு பாருங்க. டெலகிராம்ல பிரிண்ட் வந்துருச்சு. நேத்து நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு Okay, இதை நான் இதான் பார்த்தேன். வந்துடுச்சு ஆக்சுவலா. யாரும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு இல்ல எனக்கே இல்ல, ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல பார்க்காதீங்க. அது வேற விஷயம். அதை நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த படத்துக்கு சொல்ல வரல. நான் வந்து ஒரு சமீபத்திய ஒரு 4-5 படங்களுக்கு சேர்த்து சொல்றேன். அடுத்து வந்து அதே மாதிரி ஒரு நபர் 2 நபரை குறிப்பிட்டு சொல்லல. நான் வந்து இது மாதிரி ஒரு 10-20 ஐடி பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். தியேட்டர்ல படம் பாருங்க. அப்படி ஒருவேளை தியேட்டர்ல உங்களால படம் பார்க்க முடியல, ஓடிடில பாருங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? ஆனா எல்லா படத்தையும் ஓடிடில பார்த்து ஓடிடி வந்த அன்னைக்கு ரிவ்யூ போடுறது தப்பு கிடையாது. அப்ப என்னதான் தப்பு அப்படின்னு கேட்கலாம். என்ன தப்பு அப்படின்னா, நீங்க பார்த்து ரிவ்யூ போடுறதுக்காக பாக்குறீங்கன்னா தப்பே கிடையாது. ஆனா ஓடிடில வந்த அன்னைக்கு பீக் இன்ட்ரோ, பீக் இன்டர்வல், பீக் கிளைமேக்ஸ் அந்த வீடியோ எடுத்து போடாதீங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். அதே ட்விஸ்ட் அப்படின்னா அதை எடுத்து ஏன் நீ இன்னைக்குதான் ஓட்டிக்கு வந்து பாவம். நான் இப்ப தேட்டர்ல பார்த்துன்னு பிரச்சனை இல்லை, தேட்டர்ல பார்க்காத என்ன பண்ணுவான் அவனுக்கு? நீ எடுத்து பீக் இன்ட்ரோ அப்படின்னா அந்த இன்ட்ரோ சீன் எடுத்து போடுறது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது ஒரு பரவாயில்ல. தேட்டர்ல படம் ஓடும், ஒரு தேட்டர் பிரிண்ட்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அது ஓகே. அது எப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு 60 பேர் பார்ப்பாங்க, 70 பேர் ட்விட்டர்ல ஒன்னா, அது வரை வச்சான். ஆனா இந்த பீக் இன்ட்ரோ, பீக் இன்ட்ரோல் பிளாக், பீக் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ படம் வந்ததுக்கு அப்புறம் ஓட்டில வந்த அன்னைக்கே நீங்க ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்கப்பா. அது ட்விட்டர்ல வீடியோ போடாதீங்க தயவு செஞ்சு. நீங்க உங்க வந்து நான் வந்து தேட்டர்ல தான் பாருங்க கட்டாயப்படுத்தல, ஓடிடில பார்க்காதீங்கன்னு கட்டாயப்படுத்தல. ஓடிடில பாருங்க, ஓடிடில பார்த்த அன்னைக்கு ரிவ்யூ போடுங்க, தப்பே கிடையாது. ஆனா எல்லா படத்தையும் ஓடிடில பார்த்து ரிவ்யூ போட்டுட்டு எப்படி இந்த படம்லாம் தேட்டர்ல ஓடுச்சுன்னு கேட்காதீங்க. எப்படி இந்த படம்லாம் தேட்டர்ல நல்லா ஓடுச்சு நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கேட்காதீங்க. எல்லா படத்தையும் தேட்டர்ல நிறைய பேர் பாக்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஐடி நான் நோட் பண்ணிட்டேன். 20 ஐடி கிட்டத்தட்ட எப்படின்னா எல்லா படத்தையும் ஓடிடில மட்டும் தான் பார்க்கறாங்க. இத்தனைக்கும் எல்லாரும் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் ஃபாரின்ல இருப்பாங்க, அவங்களால பார்க்க முடியல, அதை விட்டுருங்க. ஆனா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அவங்க தேட்டர்ல படம் நல்லா சூப்பரா போகுதுன்னு பாக்குறாங்க. ஆனா தேட்டர்ல பார்க்காம ஓடிடில வந்த அன்னைக்கு பாத்துட்டு சூப்பரா இருக்கே, பீக் இன்ட்ரோல் பிளாக், பீக் இன்ட்ரோ சீன், என்னது 1000 என்னமோ போட்டு அது பக்கத்துல ஃபயர் போட்டிருந்தாங்க. அதுக்கு நடுவில் இன்னொரு வேர்டு மிஸ் ஆயிடுச்சு, விட்டுருங்க. ஃபயர் போட்டு சூப்பரான கிளைமேக்ஸ் அப்படின்னா அதை எடுத்து எல்லாத்தையும் ஸ்பாயிலருக்கு வீடியோ போட்டு விட்டுறாங்க. இதோட நோக்கம் என்ன புரியல. பாவம் ஓடிடில பாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அவங்களையும் இங்க இருக்காது. இது ஸ்பாயில் பண்ற மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம். பிரகாஷ் ப்ரோ, அது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேட்டர் சொன்னீங்கல்ல, அது வந்து ஆல்ரெடி தேட்டர்ல பார்த்தவங்க அந்த ஓடிடிக்காக வெயிட் பண்றாங்க. வந்தோடனே அந்த பிரிண்ட்ல அந்த முக்கியமான போர்ஷன் எடுத்து போட்டுறாங்க போஸ்டிங்க. அது அன்னைக்கே போட வேணாங்க, அது தப்புங்க. அது இப்போ ஓடிடில பாக்குறாங்களா, அவங்களுக்கு ஒன் வீக் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க அதை ஸ்பாயிலர் எல்லாம் என்ஜாய் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3 days ஆச்சும், ஒரு 3 days இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டா கூட ஒரு வீக் டேஸ்ல போட்டு விட்டுலாம். அந்த பாக்குறவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கும்ல. நான் சமீபத்துல ஒரு 2-3 படம் பார்த்துட்டேன், இன்டர்வல் பேக் ட்விஸ்ட் வீடியோவை போட்டு விட்டாங்க. அப்புறம் அவன் 1 மணி நேரம் அவன் என்ன ட்விஸ்ட்னு தெரியாம பாக்குறது எப்படி இருக்கும்? 1 மணி நேரம் என்ன நடக்க போய் தெரிஞ்சே பாக்குறது எப்படி இருக்கும்? அது வேஸ்ட் தானே. ஏங்க ஓடிடில பரவாயில்லைங்க, படம் தேட்டர்லயே பார்த்துட்டு இந்த பரதேசி எல்லாம் பராசக்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் இது எல்லாம் போட்டு விட்டாங்க. நீங்க வேற. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச இந்த களம் கவல் படத்தை பத்தி பேசுறாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதுக்குதான் வந்து இந்த இன்ட்ரோ சீனு, இன்ட்ரோ பிளாக் எல்லாம் போட்டு பீக்குன்னு போட்டுட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் போட்டாங்க, அதையும் சேர்த்து சொல்றேன் பாருங்க. 4-5 படம் சொல்றேன். நான் களம் கால் தேட்டர்ல பார்த்தேன், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நான் பார்த்துட்டேன், எனக்கு அந்த இன்ட்ரோல் என்னன்னு தெரியும், அதனால பிரச்சனை. களம் கால் நிறைய பேர் தமிழ்நாட்டுல பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அது தமிழ்ல ரிலீஸ் ஆகல. ஓகேவா? ஓடிடில தமிழ்ல வரும், சோனில வந்திருக்கும்ல, கண்டிப்பா வந்துருச்சுல.
வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சோனி லிவ்னா மலையாள படம் டப் பண்ணி விட்டுருவான். சோனி லிவ் ஹாட் ஸ்டார் அது. வந்துச்சு தமிழ்ல தான் வந்துச்சு. அப்ப தமிழ்ல வந்த அப்புறம் பார்க்கலாம் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இப்ப அதோட 1 மணி நேரம் கழிச்சு வர ட்விஸ்ட் இருக்குல்ல, அது கதையோட ஒரு முக்கியமான அம்சம். அதை நீங்க பீக் இன்டர்வல் பேக்னு போட்டீங்க அப்படின்னா படம் பார்க்கறவங்களுக்கு எப்படி அதை அந்த 1 மணி நேரத்தை அவங்க கடந்து போறது, அதுக்கப்புறம் எப்படி நடக்குங்கிறத கூட கடிச்சிருவாங்களே. அந்த படம் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. நிறைய பேர் ஓடிடியில் என்னோட பார்த்தவங்க, ஆனால் தேட்டரில் வந்தப்போ பயங்கரமாக இருந்துச்சு ரிவ்யூஸ்லாம். அது வந்து ஹீரோயிசமான மூவி ப்ரோ. எப்படி இந்த மங்காத்தா மாதிரி தேட்டர்ல தான் பார்க்கணும். மங்காத்தாக்கும் கரம் காவலுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்ல அந்த வில்லனிசம் சொல்றேன். இல்ல ஆக்சுவலா மாவீரன் சில படம் அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாவீரன், இதுவும் அந்த ஒரு இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த கமல்லாம் தேட்டர்ல பார்த்துட்டு வந்தே ஓகேவா தான் இருக்குன்னு தான் சொன்னாரு. ரிவ்யூஸ்லாம் கேட்டு ஓடி போனாரு. ஆமா, எனக்கு ஓகே. அது அந்த டைம்ல பெஸ்ட் த்ரில்லர், பாலிவுட்லயே வந்து பெஸ்ட் த்ரில்லர் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி இல்ல, ஓகே டீசென்டான படம். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி டைட்டா போகும் ஸ்கிரீன் பிளே ஒரு பாயிண்ட் வரைக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அந்த ரொம்ப இதா இருந்துச்சு பாருங்க, காட்டுனதே மறுபடியும் காட்டிட்டே இருப்பாங்க. புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அந்த படத்திலேயே பிடிச்சிருந்தது காட்டினாங்களா அதுதான். எங்க இருந்துடா பிடிச்சிங்க ஆன்டிஸ் அப்படின்னு செலக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கும். கடைசியா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களதான சொல்றீங்க? இன்னொரு ஸ்டான்லி ஜாஸ் உருவாகிறாரு, ஜாக்கிரதை. கடைசியா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களதானே சொன்னீங்க நீங்க? இல்ல எல்லாருமே அவர் எல்லாரையுமே சொல்றாரு. இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே. சரி ரைட், இப்படி வச்சுக்கோமா, கொஞ்சம் ஓவர் த டாபிக் தான், பட் போவோமா, ஓவர் த டோஸ் தான், போவோமா அந்த டாபிக். ஐயோ இன்னைக்கு புதன் இல்ல பாருங்க, ரொம்ப நாள் இல்ல அந்த படத்துல இத்தனை பேர் வருவாங்கல்ல, அந்த இத்தனை பேர்ல பெஸ்ட் சாய்ஸ்னா யாரு, எப்படி பக்கவா எப்படா இப்படி தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு உங்க ஃபேவரட் சாய்ஸ்ல யாரு? மாவீரன் இருந்து ஆரம்பம். மாவீரன் ஒண்ணு சொல்லுங்க. மாவீரன் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சம்பலா அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படம் ஒண்ணு வந்துச்சுல்ல, அந்த படம் வந்து ஆஹா கோல்டுல இப்போ ஏர்லியா ஸ்ட்ரீம் ஆகுது. சோ இல்ல இத கடைசியா சொன்னா ஆகாதா? அவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேசி முடிச்சு சொன்னா ஆகாதா? நாட்டுக்கு எவ்வளவு நல்லதான விஷயம் சொல்ல வரோம், எவ்வளவு பெரிய டாபிக் பேச வரோம். இப்போ வந்து சம்பளா தேவையா அம்பலா தேவையா? ஏங்க அந்த படம் வந்திருக்கு, இல்லைன்னா நான் அப்புறம் மறந்துடுவேன், அதனாலதான், வேற எதுவும் இல்ல. ஆமா, அந்த ஸ்பேஸ் டைம்ல யாரோ பாக்கறனா பாத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்பேஸ் இப்ப நீங்க வந்து டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. சாரி, இப்ப நீங்க வந்து ஆஹா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் முடிஞ்சோடனே போய் பாருங்க. ஒரு ஃப்ளோல ஒரு மாதிரி போயிடுச்சு. சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பிரகாஷ் ப்ரோ. யாரு பிடிச்சிருக்கா? மாவீரன் ஃபர்ஸ்ட் சொல்லணும், பரணி ரெண்டாவது சொல்லணும். ஏன்னா பரணியோட டேஸ்ட்டை பார்க்கணும், அதுக்காக தான். அந்த படம் பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை யாருக்கு. இருங்க நான் போஸ்ட். எல்லாருமே பேர் அநியாயம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாருங்க. படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துடும். படம் ரிலீஸ் ஆனா டிசம்பர் மாசம் தானே ரிலீஸ் ஆச்சு. ஆமாண்ணா. அப்புறம் படம் 15 வருஷம் கூட ரிலீஸ் ஆனது, படம் பார்த்து ரொம்ப நாள் மறந்துட்டேங்கிறீங்க. நான் கேரக்டர் பேர்லாம் கேட்கல, ஜஸ்ட் இது அந்த ஒரு லுக்கு, இல்ல இந்த ஒரு சீன்ல வருவாங்கல்ல, அப்படி மாதிரி கூட தெரியாதா? நான் சொல்றேன் ப்ரோ, கூச்சப்பட்டு இருக்காரு பரணி ப்ரோலாம். ஃபர்ஸ்ட் வரவங்களே பிரகாஷ் ப்ரோ, அவங்க தான் டியர் காம்ரேட்ல ராஷ்மிகாவோட அஜய் தேவரகொண்டாவோட ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. அவங்களே அழகா தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிடிக்கும். இல்ல கமல் சொல்றாரு, அவர் கூச்சப்படுறாரு, இருங்க நான் வரேன். ஆக்சுவலா வந்து இன்ட்ரோ சீன்ல வரவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பால்காவடி தூக்குற சீனா, அந்த ஒரு மாலையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பக்தி மயமா இருக்கும். பரணி உண்மையாலுமே கிளாப் தட்டுறேன் பரணி. நான் உண்மையாலுமே உங்க டேஸ்ட்டை ரொம்ப மட்டமா நினைச்சிட்டேன். இவ்வளவு நாள் மட்டமா நினைச்சதுக்காக மன்னிப்புகள் கேட்டுக்கிறீங்க. ஆக்சுவலா இல்ல சீரியஸா சொல்றேன், நான் வந்து இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பதில எதிர்பார்க்கவே. ஏன்னா நான் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, இது நம்ம சொல்லலாம் அப்படின்னா எல்லா கேரக்டர் கண்ணசைவை விட அவங்க கண்ணசைவை அந்த முகபாவனை சூப்பரா இருக்கும். அதுவும் முக்கியமா அவங்க ஏதோ ஒரு நினைப்புல வந்துகிட்டே இருப்பாங்க, வந்துட்டு இந்த சைட்ல பார்த்த உடனே அவங்க முகம் மாறுறது, முகம் பொலிவாகிறது, அந்த ரியாக்ஷன் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ல அவ்வளவு ரியாக்ஷன்ஸ் மூஞ்சில மாறும். அது நான் வந்து உண்மையான செம்ம ஃபீல் பண்ணி நடிச்சிருப்பாங்க. எனக்கு அது அவங்கள நான் சொல்றதுக்கு தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், அதுக்காக தான் கேள்வியே கேட்டேன்.
கேள்வி அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா படத்துல அழகு கலர்லாம் அது கலரை வச்சு பேஸ் பண்ணி சொல்லலாம். பட் கலரா படத்தை ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் அவங்க அந்த தேட்டர் எப்படி தேர்ந்தெடுத்தாலும் சூப்பரா அவங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த செம்ம கலையா இருப்பாங்க. அது பரணி போங்க நீங்க உங்கள்ட்ட நான் அன்எக்ஸ்பெக்டட் பதில். இல்ல அவங்க அதுக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி வேற படத்துல நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பேர் சொல்லுங்க பாருங்க. இல்ல எந்த படம் நடிச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல அவங்க ஒரே நிமிஷம் இருங்களேன். கமல் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. எனக்கு அவங்கள பிடிக்கும் நான் வந்துட்டு. ஆனா வந்துட்டு எனக்கு டக்குன்னு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. இப்ப இவர் சொல்லவும் தான் எனக்கு வந்துட்டு ஞாபகமே இருந்துச்சு. ப்ரோ நான் கீழே கமெண்ட்ல போட்டோ போட்டிருக்கேன். ஸ்ருதி ராமச்சந்திரன். ஓ அவங்க பேர் தான் ஸ்ருதி ராமச்சந்திரனா? எஸ். அவங்க இன்ட்ரோல படத்துல ஏகப்பட்ட பேர் போடுவாங்க. இல்லங்க அவங்க இன்ட்ரோல வரவங்க ஸ்ருதி ராமச்சந்திரன். அது மாலை போட்டவங்க ஆளுக்கு பால் குடத்திட்டு வருவாங்களா அவங்க யாருங்க? தப்பா சொல்றேன். இன்ட்ரோல வரவங்க அந்த ஒரு படம் கன்னட படத்தை திருப்பி இதுல ரீமேக் பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு படம். அதுல நடிச்சவங்க தான் ஸ்ருதி ராமச்சந்திரன். இவன் மாத்தி சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. பால் குடம் தூக்கிட்டு வரவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அது டக்குன்னு எனக்கு இது தண்ணி குடம் தூக்கிட்டு வரவங்க தானே? தண்ணி குடம் தூக்கிட்டு வர்றதும் ஓகேங்க. அது இல்லாம இன்னொருத்தவங்க இருக்காங்க. நான் பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு வேணா நான் அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து போட்டோ வேணா அனுப்பிச்சு விடுறேன் பிரகாஷ் ப்ரோ. ஓகே டன். சரி மாவீரன் நீங்க யாரும் சொல்லுவாங்க? நீங்க போட்டோ போட்டிருக்கீங்க அவங்க தானே? அவங்க எத்தனாவதுல வருவாங்க தெரியல. அப்ப படத்தை இந்த கெட்டப்ல பார்த்தா ஞாபகமே இல்ல. தெரியல. ஆனா இவங்க இப்ப இது பண்ணி பார்த்தேன் படம் பார்த்தப்ப போய் இது அது ஒரு ஆப் இருக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் அதுல பார்த்தேன் இந்த போட்டோ எடுத்தேன். அப்ப என்ன பண்ணுங்க இந்த படத்துல உள்ள ஒட்டுமொத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் நேமோட எனக்கு போட்டு விடுங்க. அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஒரு ஆவணம் தேவைப்படுது. ஓகே ஓகே. இல்ல எனக்கு 2 விஷயம் இந்த படத்துல ரொம்ப ஸ்ருதி ராமச்சந்திரன் பேரோட கீழே போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்ருதி ராமச்சந்திரன் பார்த்தேன். இப்ப இவங்க வந்து கடைசியா வரவங்க தானே? ஃபர்ஸ்ட்ல வரவங்களா இவங்க? கடைசியா வரவங்களா அவங்க தானே இவங்க? ஃபர்ஸ்ட்ல வரவங்க ஸ்ருதி ராமச்சந்திரன் ஃபர்ஸ்ட் வரவங்க. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி வைக்கணும்னு வச்சிருக்காங்க. இல்ல வித்தியாசமா இருப்பாங்க. ஸ்ருதி ராமச்சந்திரன் ஒரு இன்னொரு ஃபேமஸான ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை வேணா அனுப்பிச்சுறேன். மதுரம் அந்த படம் தானே? ஃபர்ஸ்ட் இந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு இந்த இதுக்கு டேப்லெட் கொடுத்து உள்ள அனுப்புவார்ல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு. நமக்கு அது விஷுவல்ல காமிக்கிறப்ப அனுப்புவார்ல அந்த பொண்ணு யாரு? கொலை பண்றவரை சொல்றீங்களா? கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவாங்களா? அதான் ஸ்ருதி ராமச்சந்திரன். ஸ்பாயிலர் சொல்லாதீங்க விஷால் ஸ்பாயிலர் நோ. நம்ம படத்துக்குள்ளே போல. நமக்கு படம் டாபிக்கே பேசல. நம்ம களம் காவலை பத்தியே பேசல. அந்த படத்துல 21 பேரை கொலை பண்ணுவாங்க. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல அதை கண்டுபிடிப்பாரு மீன்ஸ் எப்படி சொல்றது? ரெடி பண்ணுவார்ல அந்த சி ரெடி பண்ணுவார்ல. ரெடி பண்ணி டேப்லெட் கவர்ல போட்டு அடிச்சு ஃபர்ஸ்ட் முதல்ல ஹிஸ்டரியில காமிக்கிறப்ப பஸ் ஸ்டாப்ல இறக்கிட்டு அந்த பாத்ரூம் காமிச்சிட்டு வரல அந்த பொண்ணு யாரு? அநியாயம் பண்றீங்க போக தெரியல. என்ன விஷால் தெரியலன்னு சொல்ற பதில நான் வந்து எதிர்பார்க்கல. சரி மாவீரன் அந்த ஃபேமிலி ட்ரீ மாதிரி அந்த ட்ரீ இருக்கு நீங்களே கேரக்டர் ட்ரீ அதை அனுப்பிச்சு விடுங்க. ஆக்சுவலா உண்மையில தேவைப்படுது இந்த படத்துக்கு. எனக்கு யார் தெரியுமா பிடிச்சது? எனக்கு 12 பேர் 18 சொல்லுங்க பிடிச்ச சொல்லுங்க. இல்ல அப்புறம் பேசுவோம். எனக்கு வந்துட்டு இந்த பஸ்ல இருப்பாங்கல்ல அவங்கதான் ரொம்ப தமிழ் பொண்ணா நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்கள பிடிக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒண்ணுமே நடக்காது இல்ல அவங்கள பிடிச்சிருந்துச்சு. பஸ்ல உன் ஃப்ரெண்டு வரலையா அப்படி கேட்பாரு. அதுவா 5 வயசு குழந்தை இருக்குல்ல அவங்க தானே? 5 வயசு அவங்க தமிழ் படத்துல கூட வருவாங்க. ரெண்டு குழந்தைங்க பக்கத்து சீட்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த சீன் சொல்றாங்க. எனக்கும் அந்த கேரக்டர் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரைட். அப்ப இல்ல அந்த கேரக்டர் சூப்பர். ரைட் ஓகே. நெக்ஸ்ட் பிரகாஷ் ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் இதுல 4th கமெண்ட்ல போடுங்க பாருங்க. இந்த ட்வீட் நான் டெலீட் பண்ண மாட்டேன். நாளைக்கு எவனாவது கமெண்ட்ல வந்து டெலீட் பண்ண மாட்டேன். பயமா இருக்கு. பரணி கமெண்ட்ல போடுங்க. இதை வந்து ஆவணப்படுத்திட்டு இருக்கேன். அதனால அப்படியே டோட்டல் எல்லாமே கமெண்ட்ல போட்டோட போடுங்க. இவங்க பேரு பரணி ப்ரோ அந்த பிக் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுல கடைசியில கீழே இருக்கிறவங்க தான் அந்த தோட்டத்து சீன்ல வரவங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு அம்மா வரவங்க. ஆமா கரெக்ட். கமல் விநாயகன் ஒய்ஃப்னு நீங்க சொன்னீங்களா? யார சொன்னீங்க? நான் ஸ்ருதி ராமச்சந்திரன் தான் சொன்னேன். சரி ஓகே. அவங்க டியர் காம்ரேட்ல வருவாங்க. ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு.
அப்படியே ஹாஸ்பிட்டல்ல பாப்பாரு ஏய் அப்படின்னு வாங்களே. கரெக்ட் கரெக்ட். பிரகாஷ் பரணி ப்ரோ அந்த பிக்க கமெண்ட்ல போடுறீங்களா என்ன? ரிவ்யூ எப்படிண்ணா இருக்கு? நீங்க போலாமா? போடுங்க மாவீரன். பிரகாஷ் அண்ணா ஃப்ரீ ஆயிட்டு இந்த ஹாட்ஸ்பாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். எனக்கு ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. உண்மையாலே அவ்வளோ டீசென்ட் வாட்ச். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த பார்ட் பிடிக்கும். ஏன்னா அதுல உள்ள ஒரு சின்ன ஒரு என்னன்னா, அது ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து ரிப்பீட்டடா தெரியுமே தவிர நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. அது முக்கியமா திரும்ப சொல்றது என்னன்னா, அழுத்தியே சொல்றேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அல்லது ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பெரிய கிளிப்பிங் பெருசா ட்ரெண்டிங் ஆகும். அந்த எம்எஸ் பாஸ்கர் வீடியோ கிளிப்பிங் ட்ரெண்டிங் ஆகும். ஏற்கனவே ஒரு எம்எஸ் பாஸ்கர் வீடியோ கிளிப்பிங் அது ஒரு பாசிட்டிவ் வகையில் ட்ரெண்டிங் ஆச்சு. இது வந்து வேற மாதிரி ட்ரெண்டிங் ஆகும். ஏன்னா அஜித் விஜய் வந்து இவ்வளவு நேரடியா பேசுனதும் அவங்களோட ரசிகர்களை பத்தி இவ்வளவு நேரடியா பேசுன படம் இதுதான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து இளைஞர் ரவி ஒரு படத்துல பண்ணியிருப்பாரு. அந்த பழைய பீரியட்ல பழைய நடிகர்களை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்புறம் சேரன் ஒரு படத்துல பண்ணியிருப்பாரு. அவர் ரஜினி கிண்டல் பண்ணி சொல்லியிருப்பாரு சேரன் படத்துல ஒரு படத்துல. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் விஜய் கரண்ட் அவங்க ஃபேன் பேஸ் மென்டாலிட்டி அப்புறம் எல்லாமே பார்த்து ஃபர்ஸ்ட் சர்க்காசமா இருப்பாங்க, அப்புறம் கிரிஞ்சா போவாங்க, அதுக்கப்புறம் ஒரு சீரியஸா போவாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்டோரியும் அஸ்வின் ஸ்டோரியும் ஒர்க் ஆச்சு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா வாட்சபிள் மூவி தான், நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். பிரகாஷ் ப்ரோ பரணி ப்ரோ சொன்னது கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த கேரக்டர் படத்துல வர ஸ்கிரீன்ஷாட். ஒரே நிமிஷம், அப்பதான் படத்துல வரதுனா ஈஸியா அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்க எல்லா போட்டோவும் போட்டீங்க. அப்புறம் சும்மாவா சொல்லிட்டு இருந்தேன் எல்லா போட்டோவும் எல்லாம். அவரு பரணி ப்ரோ சும்மா வெக்கப்பட்டு இருந்திருக்காரு. இப்ப நான் சொன்னது இப்ப யார கேட்டதுன்னு தெரியுதா? மேல இருந்து ரெண்டாவது, அதாவது மேல இருந்து நடுவுல, அதாவது நடுவுல ஃபர்ஸ்ட் பிக்சர் கருப்பு பிளாக் பிளேயர், அவங்க தான் முதல்ல டேப்லெட் ஆகிட்டு போவாங்க. எனக்கு அந்த புரியல. பால் கூட பக்கத்துல இருக்கிறவங்களா? எல்லா ஸ்பேஸ் பாக்குறவங்க அவங்க யூடியூப்ல பாக்குறவங்க யோசிப்பாங்க, யார பத்திடா பேசுறாங்க. இல்லைங்க, இப்ப நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு தெரியுங்க. கடைசியா அவங்க வந்து ஓ யூடியூப் தம்ப்நெயில்ல ஏத்துறாங்க. பால் குடம் தூக்குனவங்களுக்கும் கீழே அந்த அவங்க ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அது இந்த அவங்க பேரு வாயில வரல, அவங்க தமிழ் படம் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. பால் குடம் தூக்குனவங்களா? பிரகாஷ் ப்ரோ கீழே பாருங்க, ஒருத்தர் எடிட் வீடியோவே போட்டாரு அத்தனை பொண்ணுங்களையும் வச்சு அந்த படத்துல வர்றது. ஐயோ, கேள்வி கேட்ட அன்னைக்கு மத்த நாள்ல இவ்வளவு பதில் வந்தது இல்லையாப்பா. தீராத விளையாட்டு பிள்ளை இதுல அது போட்டாருங்க, அது நான் பாத்துட்டேன். மத்தியானமே பாத்துட்டேன் அத. இப்ப இதுல வந்து இது நான் மத்தியானம் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டாரு. யாரு நம்ம ஸ்பேஸுக்கு வருவார்ல, அவரு தான் அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது, அது எப்படிரா இவன் அவ்வளோ அழகா கரெக்ட் பண்றான் அது. ஆனா அதுக்கும் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பேரு மயங்கிருக்காங்கன்னா அப்ப எத்தனை பேர் செருப்படி வாங்கியிருப்பான், எத்தனை பேர்கிட்ட ரிஜெக்ட் வாங்கியிருப்பான் அப்படின்னு. அதுக்கும் ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஒரு புடவை கடையில அவங்க இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுது, கிளம்புன்னு சொல்ற மாதிரி. ஆமா, அதை வச்சிருப்பாங்க. டைலாக்கும் அந்த போலீஸ்காரன் சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்ட் தான். இல்ல, எனக்கு பிடிச்ச விஷயம் சொல்லணும் படத்தை பத்தி, கிட்டத்தட்ட ஸ்பாயிலர் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்பாயிலர் தான். ஏன்னா கதை உங்களுக்கு தெரியுங்கிறனால. விஷயமே வந்து மம்முட்டி வில்லன் நினைக்கிறத தாண்டி விநாயகன் ஹீரோ போட்டு விநாயகன் கேரக்டர் நல்லா எழுதினாங்க. எனக்கு ஒரு விஷயத்தை தவிர கிளைமேக்ஸ் அதை பினிஷிங் மட்டும் விநாயகனே முடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து ஏன் இவங்க வந்து அந்த ஒரு விஷயம் வச்சுட்டா ரியாலிட்டியா போன்னு வச்சுட்டாங்க. ஆனா என்ன, அந்த ஒண்ணு விஷயத்தை விநாயகனே முடிச்சிருந்தா பர்ஃபெக்டா ஒரு சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா அது உண்மையிலே ஆச்சரியம். ஏன்னா ஒரு எந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனும் இல்லாம வில்லன் கேரக்டர் இருக்குல்ல, அது தமிழ்லயும் ரொம்ப கம்மி. மங்காத்தா வந்திருக்கு, மலையாளத்துல பார்த்த படம். இதுக்கு இன்னும் ஒரு படம் நினைக்கிறேன், ஏதாவது 3 படம் தான் நினைக்கிறேன். ஹீரோக்கள் வந்து வில்லன் அடிச்சு அதுக்கு எந்த ஜஸ்டிபிகேஷன், அவன் வில்லன் சைக்கோ அவனுக்கு அவ்வளவுதான் வேல்யூ. அவனுக்கு ஜஸ்டிபிகேஷனே கிடையாது. அவனுக்கு என்னவோ அதுதான். அப்படி எந்த ஒரு பேக் ஸ்டோரி எதுவும் கிடையாது. அப்படி வச்ச படங்கள் ரொம்ப ரேரு. அதை வந்து மலையாளத்துல ஒரு டாப் ஹீரோ அது வந்து அழகா பண்றது. அது இன்னொன்னு தெரியுமா, இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஸ்பாயிலர் தான் இதுவும். இந்த படத்தோட கான்செப்ட் இது எவ்வளவு ஆபாசமான எடுத்துக்க முடியும், எடுக்க நினைச்சா எடுக்க முடியும். தமிழ்ல அப்படி எடுத்தாலும் 2-3 டேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. இல்ல வேற ஒரு ஜீனியஸ் சொல்ற டேரக்டர்கள் கொடுத்து கண்டிப்பா இது ஆபாசமா எடுத்திருப்பாங்க. யாராலும் பார்க்க முடியாத அளவுக்கு முகம் சுளிக்க வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை எங்கேயுமே முகம் சுளிக்க வைக்கிற சீனு கிடையாது. ஆனா அவ்வளவு காட்சிகள் இருக்கு, ஸ்கோப் இருக்கு, வைக்கணும்னு நினைச்சா வைக்கலாம். ஒரு சீன்ல கூட அந்த முகம் சுளிக்கிற காட்சிகள் இல்லாம, எந்த சீனும் ஆபாச சீனும் இல்லாம, ஆனா அந்த கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க.
இது வெப் சீரிஸ் எடுத்தா கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துனா அவன் வந்து முழுக்க இது வெப் சீரிஸா விட்டுருக்கோம்னா செக்ஸ் சீரிஸா விட்டுருப்பான். அந்த அளவுக்கு மோசமா விட்டுருப்பாங்க. இங்க நான் ஒரு அந்த வகையில வந்து இந்த படத்தோட ரைட்டரு, ஹீரோ எல்லாமே வந்து அதை கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. எல்லாரும் படம் பார்க்கணுங்கிற மைண்ட் செட் வச்சு சூப்பரா பண்ணிட்டாங்க. விஷால் ப்ரோ, உங்க பங்குக்கு ஏதாவது சொல்லுங்க. யார் தலைவா பிடிச்சவங்களா? ஆமா, அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின். அதான் சொன்னே தலைவா, அந்த பஸ்ல ஒருத்தர் இது பண்ணுவாருல்ல, அவங்கதான் வந்துட்டு ரொம்ப தமிழ் முகமா நம்ம ஊர் பொண்ணு ஃபீல்ல இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. யாருன்னு தெரியல அவங்க பேரு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அவங்கள ரொம்ப பிடிச்சது. அப்புறம் கடைசியா எதுவுமே நடக்காதுல்ல, அவங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு விஷயம், இல்லப்பா விஷால் பாருங்க கடைசியா எதுவும் நடக்காதுல்ல. ஏன் கடைசி கிளைமேக்ஸ் வர பொண்ணுன்னு சொன்னா போதாங்க. ஏங்க இல்ல இல்ல நான் கொஞ்சம் கரெக்டா சொன்னா புரிஞ்சுப்பாங்கல்ல ஈஸியா. இல்ல அந்த அந்த சீன் இருக்குல்ல, அதுவும் சரி இந்த பஸ்ல வர சீனும் சரி, அது ரெண்டுமே ரொம்ப ரியாலிட்டிக்கு நெருக்கமாகும். ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க, பட் அவங்களுடைய அந்த அதை மீறி நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துட்டோம். அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி எப்படி யோசிக்க தோணும்ல, அதை அழகா அதை ஒரு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே உங்களுக்கு 100% பர்ஃபெக்டா படம் ஒன்று ரெண்டு நடுவு சொல்லியிருப்பாங்க. ஏய் இதுதான்டா பிரில்லியன்ட் தமிழ். ஏன்னா அது கரெக்டா அந்த வகையில பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ரெண்டு நடுவு சொல்றதுன்னு. அந்த குழந்தை வந்து கேட்கலாம், அந்த சீனும் சூப்பரா இருக்கும். ஏமா சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி அது கண்டுபிடிச்சிடும். அது கூட அதேதான் அது அழகா சிரிச்சுக்கிட்டே வர. அதான் அந்த படத்துல எனக்கு என்னன்னா எல்லா இந்த லேடிஸ் கேரக்டர் எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் சூப்பரா வச்சிருப்பாங்க. விநாயகன், மம்முட்டி, நீங்க விநாயகன் ஸ்டாக் ரியாக்ஷன் சொல்லலாம். ஆனா அந்த படத்துக்கு அது என்ன தேவை அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் டவுட் இருந்துச்சு. எனக்கு விநாயகன் வந்து படத்துல போன் தூக்கி பேசுறப்பெல்லாம் ஜெயிலர்ல போன் பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு அதான் ஸ்டைல் போல இருக்கு. அவருக்கு அதான் வரும் போல இருக்கு. காதுல இப்படி செல்ல பிடிச்சிக்கிட்டு பேசுறதுங்க. அது ஒரு மாதிரி கையை தூக்கி வச்சு பேசுவார் போன. இப்ப படம் பூரா நோட் பண்ணேன். ஒரு 5-6 இடத்துல போன் பேசுவாரா, அந்த 6 இடத்துலயும் கையில போன தூக்கிட்டே பேசுவார். தியேட்டர்ல பார்க்கும்போது தோணுச்சு இவருக்கு இதான் ஸ்டைல் போல இருக்கு. ஜெயிலர்லயே இதான் பேசுவார். அவருக்கு அதான் போன அது ஆளே ரியல்ல ஒரு மாதிரியான டைப் தானே, அப்படிதான் பேசுவார் போல இருக்குன்னு தோணுச்சு. பிரகாஷ் ப்ரோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க. படத்துல இல்லாத ஒரு ஆள் ஒருத்தர் வந்து ட்வீட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க. எனக்கும் நீங்க சொன்னதா நானும் கரெக்டா சொன்னேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டேப்லெட் கொடுத்து அனுப்புவாங்கல்ல, அந்த பொண்ணு தான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களும் கரெக்டா தான் சொன்னீங்க. அந்த அது யாருன்னா. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இந்த படத்துல இவர் இத்தனை பொண்ணுங்களை கரெக்ட் பண்றா, ஆனா போலீஸா இருக்கு. அவர் வேலை செஞ்சாரா இல்லையா ப்ரோ? அதாவது வந்து ஒரு போலீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வேலை இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம். இல்ல ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ் வந்தீங்களா? வரல. நான் இப்பதான் வந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, ஓடிடில பாத்துட்டு மெயின் நாளே ஸ்பாய்லர் போட்டு வீடியோ போட்டு விட்டுறாங்க. நீங்க கடத்துல இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசாத ஸ்பாய்லர், நம்ம பொண்ணுங்களை பத்தி பேசுங்க, படத்தை பத்தி பேசாங்கன்னு சொல்லியிருந்தோம். நீங்க படத்துக்குள்ள போயிட்டீங்க. இப்ப பிரகாஷ் ப்ரோ, வெப் சீரிஸ் ஆல்ரெடி வந்துருச்சு பிரகாஷ் ப்ரோ. அது இல்ல சொன்னாங்க. அது நான் சொல்றது புரியுது, பார்த்தேன். அந்த கதையை பேஸ் பண்ணி அது ரியலிஸ்ட் சம்பவங்கிறனால வந்து வெப் சீரிஸ் வந்துட்டுன்னு சொன்னாங்க. அது நல்லா இருக்கும். அது நம்ம பார்க்கல. ஹார்ட் விஜய் வர்மா நடிச்சிருப்பாங்க. அது நானும் பார்த்திருக்கேன் ஆக்சுவலா. இல்ல ஆக்சுவலா அது வந்துட்டு அந்த பிளாட்டை மட்டும் இன்ஸ்பயர் ஆகி பண்ணது. இதுதான் ஆக்சுவலா ரொம்ப ரியாலிட்டியோட பண்ணது. அது டோட்டலா எல்லாத்தையுமே அதுவும் பாத்ரூம் இல்ல விஷால் ராஜஸ்தான். உண்மையான சைனேட் மோகன் போலீஸா? இல்ல அது இல்ல மாவீரன். ஆனா கதைக்களம் நடக்கிறது இருக்குல்ல, சோ களம் காவல்ல கதைக்களமாவே ரொம்ப கரெக்டா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. அங்க வந்துட்டு ஃபீமேல் சென்ட்ரிக் காப்பு, அப்புறம் ராஜஸ்தான் தானே, ராஜஸ்தான் பேக்ராப் அதெல்லாம் கொஞ்சம் அதுவா போயிருப்பாங்க. பட் ஆனா விஷால் ப்ரோ, இத கம்பேர் பண்ணும்போது எனக்கு அதுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விக்டிமுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியா பண்ணிருப்பாங்க. அது விஜய் வர்மா மிரட்டிருப்பான். தலைவர் விஜய் வர்மா சரியான. எனக்குமே இந்த படத்தோட தஹாடு தான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது பார்த்துட்டேன்றதால. இல்ல மாவீரன், எனக்குமே இதை கம்பேர் பண்ணா எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு, இதுவும் பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு 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 இந்த படம் எங்க பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சென்ஸ், ஃபர்ஸ்ட் அவர் ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ், கேஸ்டிங் எல்லாம் ஓகே. பட் இன்ட்ரோல அந்த ட்விஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஓகே இவங்க வேற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனாலதான் எனக்கு அந்த பாயிண்ட்ல தான் இன்னும் அதிகமா இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அந்த படத்து மேல. தஹாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன்.
எனக்கு அவங்க புரியவே மாட்டேங்குது. இல்ல விஷால் ப்ரோ நீங்க பேசவே வேணாம் விஷால் ப்ரோ கொஞ்ச நேரம். நீங்க ஃபர்ஸ்ட் நிறுத்தி பரணி ஒழுங்கா பேசுங்க, ஒண்ணும் கேட்கல பரணி. கேட்காது. நீங்க பேசுறதும் எங்களுக்கு கேட்கல விஷால். பரணி ப்ரோ மொத்தம் அந்த படத்துல மொத்தம் 21 பேர் கரெக்டா வராங்களா ப்ரோ? 21 கவுண்டிங் கரெக்டா வருதா? தெரியலங்க. அந்த ஈவெண்ட்ல தான் இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஆனா 21 கேரக்டர் வருதான்றது அப்புறம் படம் பார்த்து முடிஞ்சு அந்த இது ஈவெண்ட் பார்க்கும்போது யோசிச்சாது அவ்வளவு இருக்கா கேரக்டர்ன்ற மாதிரி தோணுச்சு. இருக்கும் இருக்கும் இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, இந்த மாயக்கூத்துன்னு ஒரு படம் இருக்கா ப்ரோ, அது எப்படி நல்ல படமா? கமர்ஷியலா ஒன்றும் இருக்காது அந்த படத்துல. பட் ஆனா ஒரு புது யூனிக்கான ஃபிலிம்ஸ்லாம் தேடி தேடி பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்க. டீசெண்டான ஃபிலிம். இல்லைங்க, ரொம்ப நம்ம ட்ரெய்லர்லயே சொன்னதுதான், நம்ம ரிவ்யூல சொன்னதுதான். ஒரு கதையில இருக்க கதாபாத்திரம் நேரடியா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் கேட்டா எப்படி இருக்குங்கிற ஒரு யூனிக்கான கான்செப்ட். அது நல்லா இருக்கும். நீங்க வந்து வித்தியாசமா பரணி சொன்ன மாதிரி வித்தியாசமான படங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அதுலயும் ஒரு 4 ஸ்டோரி வரும், ஆந்தாலஜி மாதிரி தான் வரும். ஆனா மேட்ச் பண்ற விதம் அது நல்லா இருக்கும். அது பாருங்க, வாட்சபிள் மூவி, வாட்சபிள், கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மொக்க படம்லாம் கிடையாது அது. ஓகே ஓகே. பரணி ப்ரோ, நீங்க ஏன் ஏகே படம் பார்க்க மாட்டீங்க தியேட்டர்ல? ஏகே படம் பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லைங்க. புது படமே பார்க்க மாட்டாருங்க. எப்பங்க அவரு அப்படி சொன்னாரு? எனக்கு சத்தியமா அப்படி சொன்னாருங்க. புது படமே பார்க்க மாட்டாரு அவரு. அவரே அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. சரி எனக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு இது என்னது, ஐயோ டக்குன்னு பேர் ஞாபகம் மாட்டேங்குது. அந்த 1 மணிக்கு ஒரு ஷோ போட்டாங்கல்ல, அந்த பேங்க் ராபரி ஃபிலிம் துணிவு. அந்த படம் நான் அதே தெரியல உங்களுக்கு? ஏங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலங்க ஏங்க. சரிங்க சரிங்க, ஓகே. இல்ல அந்த படம் பரணி ப்ரோ நீங்க அந்த பிளேடு காமெடி போட்டப்பே தெரியும் ப்ரோ. தம்மா துண்டு பிளேடு மேல வச்சு நம்பிக்கைன்னு போட்டப்பே தெரியும் ப்ரோ. ஐயோப்பா, சன் பிக்சர்ஸ்க்கு அடிச்சயா? ஏன்யா இப்படி மறுபடியும் அதையே கொண்டு வரீங்க? ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ இங்க ரிலீஸ் ஆகல பிரகாஷ் ப்ரோ. இங்க கிரில்லர் அண்ணா, சின்ன சின்ன பீஸ்னா கிரில்லர். ஓகேண்ணா. எங்களுக்கெல்லாம் பீஸ் இல்லையா? விஷால் ப்ரோ அப்படியே பைக்ல போயிட்டு கிரில் வாங்கிட்டு தலைவா, சாரி தலைவா. 10 மணிக்கு மேலதான் ஃப்ரீ ஆவாப்ல எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஸ்பேஸ் முடிச்சிடும் அதுக்குள்ள. சாரி பரணி, நான் என்ன சின்ன பீஸ் தான் வேணுமா அவருக்கு? சின்ன சின்னதா கட் பண்ணணுமா? சாரி ஓகே. இல்ல பரணி, அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா நடிக்க மாட்டேங்கன்னு வருத்தப்படுறேன்ற. சோனக்ஷி சின்ஹா என்னுடைய ஆரம்ப கால கிரஷ் அவங்க. அதுவும் பரணி ப்ரோ, இந்த ஆர் ராஜ்குமார்னு ஒரு படம் இருக்கும் தெரியுமா? அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் நான் எத்தனை வாட்டி பார்த்திருக்கேன் தெரியுமா? ஐயோ அத ஏன் கேக்குறீங்க? சரி அந்த பாட்டு அப்புறம் அதுல எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். அதே பிரபுதேவா கொரியோகிராஃப் செம்மையா இருக்கும் அந்த பாட்டுல. அந்த ஸ்டெப், அந்த மியூசிக், அந்த ஸ்டெப், மியூசிக், மிக்சிங், சிங்கிங் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த பாட்டு. ஒரு தெலுங்கு படம் அந்த இடம் அது கூட சூப்பரா இருக்கும். அந்த இடம் மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சிருப்பாங்க செட்டு போட்டு. பிரகாஷ் ப்ரோ, இந்த நான்மாமன் இல்லை படம் அந்த டைம்ல நல்லா ஓடின படம் ப்ரோ. ஏ சர்டிபிகேட்ல ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் போச்சு. நல்ல ஹிட். ஏ சர்டிபிகேட்ல ப்ரோ, அது ஏ சர்டிபிகேட் ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்ல. என்ன படம்னா? ஜீவன் நடித்த நான் அவன் இல்லை. பார்ட் 1 யூஏ நினைக்கிறேன். பார்ட் 1 தான் சொல்றேன். பார்ட் 1 ஏ மாதிரி ஞாபகம் இல்ல. யூஏ தான் நினைக்கிறேன். பார்ட் 1 வந்து ஏ சர்டிபிகேட் ஞாபகம் இல்லை. ஏன்னா அது வந்து பாட்டு ஹிட், படம் ஹிட், எல்லாமே நல்லா இருக்கும். மயக்கம் அந்த பாட்டு நல்லா இருக்கும். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஆமா, எனக்கு நமிதா பாட்டு ஒண்ணு இருக்கும். அப்படி மச்ச தண்ணி மச்ச கண்ணி ஊத்திக்க
அந்த மச்சக்கண்ணி பாட்டு வந்து சரியான பிட். விஜய் ஆண்டனி சாங்லயே வந்து ஒரு மொரட்டு குத்து சாங்கு, வைபான சாங் அது. நல்லா அது ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸிங் அந்த நடுவுல இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு இப்படி நடுவில் டிஆர் வாய்ஸ் மாதிரி ஒண்ணு வரும். ஆனா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் கோட்டை இருக்கும் தெரியுமா? ஜீவன் ஆடுவார் பாருங்க ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, ஜீவன் ஆடுவார் பாருங்க, கை கால அசைக்காம ஒரு டான்ஸ் ஃபுல்லா படம் அந்த பாட்டு ஃபுல்லா பண்ணிருப்பாரு. அதான் சொல்ல வந்தாரான்னு தெரியல. விசாரி என்னமோ சொல்ல வந்தார், சொல்லுங்க. இல்லண்ணே, அவங்க லிப்ட்ல மாட்டிப்பாங்க. தலைவன் வந்துட்டு லிப்ட் ரோப்ல ஏறி நமிதா அவர் மேல தூக்கி உப்பு மூட்டை ஏத்திட்டு லிப்ட் ரோப்ல ஏறுவாரு. ஓ என்னையா அது இப்படி இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். எல்லாரும் எது சொன்னா நீங்க உப்பு மூட்டை ஏறது வரை கரெக்டா. ஏங்க அந்த படம் தான் அந்த படமும் சரி, திருட்டு பயலையும் மறக்க முடியாத படங்க. சரியான படம் ரெண்டும். நடுவுல அது வைரல் ஆச்சு அந்த கிளிப். அந்த இந்த படம் வந்துச்சுல, பிருத்திவிராஜ் போய் பாலைவனத்துல மாட்டிக்குவார்ல, அப்ப இத அதையும் மிக்ஸ் பண்ணி இங்க ஒரு பாடு விட்டுட்டு இருப்பாரு, அங்க ஜீவன் ஆடிட்டு இருப்பாருன்ற மாதிரி. அது நல்லா இருந்துச்சு அந்த எடிட்ல. பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஒரிஜினல் நான் அவன் நிலை பாத்திருக்கீங்களா? ஜெமினி கணேசன். ஆஹா, ராஜ்டிகே இல்லையே. கே பாலச்சந்தர். அது பாத்திருக்கேன். சரி, புருஷன்ல தமன்னா எப்படி இருந்தாங்க? அப்படி வாங்க, கொஞ்சம் காரசாரமா பேசுவோம். அரண்மனை 4ல எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்தாங்க. அரண்மனை பரணி ஒண்ணும் இல்ல. நான் அவன் இல்லை அப்படிங்கிற படம் வந்து ஜெமினி கணேசன் நடிச்ச அதே படத்தோட ரீமேக் தான். ஜெமினி கணேசன் நடிச்ச படம் தான் அந்த நான் அவன் இல்லை படம். கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல அந்த படம் எடுத்திருந்தாங்க. அந்த படத்துடைய மறு தழுவல் தான், மறு உருவாக்கம் தான் அந்த நான் அவன் இல்லை ஜீவன் நடிச்ச படம். அதான் அந்த ஒரிஜினல் படத்தை பாத்திருக்கீங்களான்னு இவர் கேட்டாரு. நான் அதை பாத்திருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு இது ஷாக்கியான நியூஸா? இல்ல, அந்த படம் ஒரிஜினல் நான் பார்த்ததுல தான் கேட்டேன். பாருங்க அந்த அளவுக்கு கமர்ஷியல் இது இல்லைனாலும் அது நல்லா இருக்கும். அந்த பீரியடுக்கு அது, இந்த பீரியடுக்கு இது, அவ்வளவுதான். நான் அவன் இல்லை அவன் இல்லை நான் இல்லைன்னு கேட்பீங்களா? இல்ல, அடுத்து அதான் வரேன். சொல்லுங்க. உங்களுக்கு வந்துட்டு அவங்க அரண்மனை 4ல எப்படி போனாங்களோ அப்படியே வந்திருக்காங்க. அதே காஸ்டியூம், அதே மேக்கப், அதே லுக்கு எல்லாமே எப்படி கொண்டா சுந்தர்சி அப்படியே செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் இல்லாம இருந்தாலும் அழகா இருந்தாங்கன்றத நான் பதிவு. ஆனா ஒண்ணுதான், அந்த டீசர் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷால் டீசர்லயே வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு டீசரோ ட்ரெய்லரோ பார்த்தா நமக்கு ஒரு உள்ளுள்ள சொல்லுறது நல்லா இருக்கும் போல இருக்கியா படம் அப்படின்னு சொல்ல முடியல, ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல. அந்த மாதிரி வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுல அந்த டீசர் இருக்கு. நல்லா இருக்கு. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நல்லா விறுவிறுப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த ஃபேமிலி ஆட்சி ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லா தரப்புக்குமான படமா இருக்கும். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமா இருக்குன்னு இந்த இது சொல்லுது, இந்த டைட்டில் டீசர் சொல்லுது. அவ்வளவுதான். இல்ல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு இவ்வளவு ஆக்ஷன் எல்லாம் பண்ணி 5 நிமிஷம் வீடியோ, அது பயங்கரமான மெனக்கெடல். அதேதான் நானும் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். அது 3 மாசத்துக்கு முன்னாடியே ஷூட் பண்ண வீடியோ. யூடியூபுக்காக பண்ணாலும் கொஞ்சம் அந்த வயலன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இதுதான் சுந்தர் சி ரஜினிக்கு சொன்ன கதையா பிரகாஷ் ப்ரோ? இல்ல இருக்காது. இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த எல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரக்கு முன்னாடியே. இது நெல்சன் ரஜினிக்கு சொன்ன கதை. ஓ, ஸ்டோரி நெல்சனா? ஓகே. இல்லங்க, ஜெயிலர் சீன்னு சொன்னாங்க. அவர் ஜெயிலர் ஸ்கிரிப்ட சொல்றாரு. ஜெயிலர் இன்டர்வல் சீன் ஞாபகப்படுத்தல விஷால் ப்ரோ? எனக்கு வீரம் செகண்ட் ஹாஃப் ஞாபகப்பட்டுச்சு. ஆனா ஒண்ணு, ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த புருஷன் அப்படி சொல்லுவார்ல, அது உங்களுக்கு எந்த ஞாபகம் வந்துச்சு? சுந்தர்சியோட ஒரு ரியல் லைஃப் அருணாச்சலம். எல்லாம் ரியல் லைஃப் இன்சிடென்ட் சேர்த்திருக்காரு. அருணாச்சலம் அவர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் சேர்த்திருக்காரு. எல்லாம் கவனிச்சிருக்கீங்க. ஓகே, அதான் நான் போட்டிருந்தேன். எனக்கு ஆக்சுவலா அது கான்செப்டா நல்லா இருந்துச்சு, ஐடியாவா. ஆனா அதை பார்க்கும்போது அதான் சொன்னேன்ல, இந்த இதுக்கு முன்னாடி அவங்கவுங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே திருப்பி இந்த ட்ரைலர்லயே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு விஷால் பண்ணது கொஞ்சம் விஷால் யூஸ்ஃபுல்லா ஒரு ஒரு சின்ன மீட்டர் இருக்கு. லிங்குசாமி விஷால கையாண்டிருப்பாரு தெரியுமா? அது ஒரு செம்ம மீட்டர். அது ஒரு 6 அடிக்கு இருக்கிற ஒருத்தன், அவன் தேவைப்பட்டு அடிப்பான், இல்லாட்டி ஸ்வீட்டா இருப்பான் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா விஷால் வந்து இந்த அடிப்பாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தாலே நம்புற மாதிரி இருக்கு. ஓகே, அடிக்கூடிய ஆள் தான்ப்பா அப்படின்னு. ஆனா சோ அப்படி ஆள ரொம்ப சாஃப்ட் ஆக்கிருப்பாரு. அப்பதான் நீங்க அடிக்கும் போது அந்த கான்ட்ராஸ்ட் பயங்கரமா ஒர்க் ஆகும். விஜய்க்கு ஒரு காட்சியில அந்த மாதிரி. விஜய்க்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சது விஷாலுக்கு பயங்கரமா ஒர்க் ஆகும். ஆனா
எனக்கு இந்த மத்தவங்க எல்லாருமே பண்ணும்போது என்ன பண்ணிடுறாரு, விஷால் கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த ஜாலியா நார்மலா இருக்கிற மீட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி அது ஒரு மாதிரி கிரிஞ்சாக்கி விட்டுறாருன்னு தோணும். ஸோ எனக்கு அதே இதுலயே இருந்துச்சு. தமன்னாவை அவங்களே லூசுன்றாங்க படத்துல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய டவுட், பண்றதுன்னு கயோடு லோகர் இருக்காங்கன்னாங்களே, அது என்னது, அது உண்மையா? அது உனக்கு இந்த டவுட் தாண்டா வரும். ஒரு ட்ரெய்லர்ல ஒரு ப்ரோமோ காட்டுறாங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லருக்குள்ள என்ன இருந்துச்சு அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. கயோடு லோகர் எங்க சொன்னாங்களே உனக்கு பார்த்த உடனே இப்ப இப்ப அந்த ப்ரோமோ பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருக்கும். கன்ஃபார்மா வந்து ஒரு விஷயம் தோணிருக்கும், இது தோணி இருக்கும். ஆனா யாராவது நீ ஒரு 100 பேரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா 100ல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்க சொல்லல, நான் சொல்றேன் அவ்வளவுதான். எல்லாருக்கும் யாருக்கும் அந்த டவுட் வரலையா? ஸ்பீக்கர் எங்க கேட்போம். சரி நம்ம எல்லாரையும் கேட்க முடியாது, இந்த பேனல்ல இருக்கிறவங்கள மட்டும் கேட்போமே. பிரகாஷ் உங்களுக்கு தோணுச்சா கயோடு லோகர் எங்கன்னு? பரணி பிரகாஷ் இல்லாதவங்களை ஏங்க நான் தேட போறேன், சொல்றேன். இல்ல அவன் சொல்றானே அது காமன் தான், எல்லாருக்கும் தோணி இருக்கும்ன்றான்ல. நான் என்ன சொல்றேன், ஹானஸ்டா சொல்லுவோம். தோணுச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு தோணலங்க. பரணி உனக்கு தோணுச்சாடா? எனக்கு அவங்க இருக்காங்கன்னு தெரியாது. இருக்காங்கன்னு தெரியுமோ தெரியாதோ, உனக்கு தோணுச்சா இவங்க இருக்காங்க இல்லைன்னு? இல்ல இல்லாதவங்களை பத்தி உனக்கு தோணுச்சா? ஐ மீன் ஹாப்பியா இருப்பேன். மாவீரன் ராஜ்டிகே யாருக்காவது தோணுச்சா? எனக்கும் அவங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஆனா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, அப்ப ரூமர் வந்திருக்கும். அப்படி வாங்க மாவோ, அது சொல்லி புரியாதீங்க அவருக்கு. பார்த்து முடிச்சக்கு அப்புறம் கீழே ஆமா இவங்களும் இருக்காங்கல்ல இந்த படத்துல அப்படின்னு கேக்குறது வேற. ஆனா ஒருத்தன் மூச்சு முட்டு ட்ரெய்லரை பத்தி டீசர் பார்த்தேன் எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் போது ஊடையில பூந்து கயோடு லோகர் இருக்காங்களே அவங்க ஏன் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சானே அப்படின்னு கேட்டியே. எனக்கு ஏன்டா அப்படி தோண போகுது? ஒரு டீசரை காட்டிருக்காங்க, அதுல ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி தோணுமா? அது மட்டும் டேய் ஏன்டா பிடிக்கும்? என்ன இம்மார்டல் டீசர் நான் 5 வாட்டி பார்த்தா நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே ஸ்பீக்கர்ல. இம்மார்டல் டீசரா? சரி விடுங்க, எதுவுமே தெரியல. கண்ணாடி எனக்கு தெரியவே தெரியாதுடா அப்படி ஒரு டீசர் வந்து. இம்மார்டல்ன்ற பேரே இப்பதான் முதல் வாட்டி கேள்விப்படுறேன். ஏன்டா உசுர வாங்குறேன். நல்லா இருக்கு. ஆனா நீங்க கவனிச்சீங்களா, கிட்டத்தட்ட அதுவும் அதான் பண்ணாரு. சுந்தர்சியா அவர் என்ன பண்ணாரோ அதான் பண்ணாரு. மெயின் விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப நாள் கழிச்சு இல்ல இந்த டாபிக் உங்கள்ட்ட சூப்பர் டாபிக் இல்ல உங்கள்ட்ட சூப்பர் டாபிக் வர. நீங்க களம் காவல் படம் பாத்துட்டீங்களா? களம் காவலா பாக்கலைங்க. இப்பதான் வந்து தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல டாபிக் எடுத்துட்டு வந்தாலும் அவர் இல்லையே தெரியலையே அப்படி ஒண்ணு இருக்கா பாக்கலையே. இல்ல களம் காவல் இருக்குன்னு தெரியும் எனக்கு, ஆனா பாக்கணும். களம் காவல் படத்தை பத்தி டாபிக் கிடையாது. ஆக்சுவலா உங்களோட களம் காவல் படத்தை பத்தி உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. களம் காவல் படம் எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. களம் காவல் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு கேட்க போறது கிடையாது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு கேள்வி கேட்போம். நீங்க அதுக்காக படம் பார்த்துட்டு வாங்க, நாங்க வேற ஒரு கேள்வி கேட்கறோம். அதோட ஒரிஜினல் கதை எனக்கு தெரியும் ஆப்வியஸா. அதெல்லாம் கதையை பத்தி படத்தை பத்தி நம்ம கேட்கவே இல்லை. அது நமக்கு அவுட் ஆஃப் டாபிக், அது நமக்கு டாபிக்கே கிடையாது. கதை பத்தி சீரியஸா போறீங்க, அதெல்லாம் வேணாம். நீங்க போய் படம் பார்த்துட்டு நம்ம வேற ஒரு கேள்வி கேட்போம். அதை வச்சு நம்ம கேம் தான். அப்புறம் இன்னொன்னு, அந்த டீசர்ல இன்னொன்னு கவனிச்சிங்களா, ஆம்பளை படத்துல வர மாதிரி கிட்டத்தட்ட ஹிப்பாப்போட பழைய படங்கள் எல்லாம் வரும்ல, தீம் என்னது அதே பேரையே ஒரு 4-5 வாட்டி கத்துவேன் அவ்வளவுதான் தீம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதே இது திருப்பி இதுலயும் பண்ணியிருந்தாப்புல. அந்த சீரியல் வரப்ப யோகி பாபுவே தொடரும்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் தொடரும்னு வந்துச்சு. மேபி அது ஐடியாவா போஸ்ட்ல வந்து தொடரும் கீழே வராம இருக்கும்ன்றது இருந்திருக்கலாம், அவரே சொல்லி முடிச்சு விடுறாருன்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஓகே தெரியல. ஆனா எனக்கு இந்த அடுத்த முன்னாடி சைட்டுக்கு இந்த ஜோன் ஒண்ணு இருக்குல்ல, சுந்தர்சியம் 30 வருஷமா அவரெல்லாம் நான் வந்து ஓகே எனக்கு வந்து இதை ஒண்ணு வச்சுட்டேன், நான் வந்து என்ன பண்றேன்னா அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் சலிச்சு அப்பா இது போதும்பா அப்படின்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் நான் இதை பண்ணிட்டே இருப்பேன்டா, என்ன பண்றேனோ அதே அப்படின்ற ஜோன்ல ஒருல போயிட்டு இருக்காரு. ஆதி ப்ரோ, இந்த வாரம் படங்கள்ல நீங்க என்ன படம் எதிர்பார்க்கறீங்க? இது போகணும்டா, அந்த 2 நாளா ஒரு படம் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றேன். இப்ப வரப்போறதுல இந்த வீக் கம்மிங் வீக் நாளைக்கு அப்பெல்லாம் எதுவும் வர மாதிரி எதிர்பார்க்கிற அளவுக்கு எதுவும் வர மாதிரி தெரியலடா. இது மட்டும் தானே வருது. 10ல திரௌபதி 2 ஹாட்ஸ்பாட் 2 தானே வருது, வேற எதுவும் வரல. அது வருதுன்னா 2010ல நீங்க தலை ஃபேனா இருந்தீங்கல்ல, அந்த படம் திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, போய் பாருங்க. மங்காத்தா ரீ ரிலீஸ் ஆகுது.
எல்லாமே பெருசா ரீரிலீஸ் போய் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லையா. ஆனா இந்த 2 படத்துக்கு போகணும்னு இருக்கேன். அதுக்கு வேணா போகணும். இந்த சாலிமி டைரக்டரோட படமும் அந்த இதுவும் இன்னொரு படம் ஏதோ ஒண்ணு ஜீவா போகணும். படம் இன்னும் பார்க்கலையா? பராசக்தி. ஆஹா, TDT ஆ bro? நேத்துக்கு முந்தானத்துக்கு பாச்சு ஏத்துக்கு இன்னைக்கு முந்தானத்துக்கு 3 நாளும் பார்க்கணும் நினைச்சுதான் இருக்கேன். இந்த கூட வரேன்னு சொன்ன ஒரு நண்பர் கவுத்திக்கிட்டே இருக்காப்புல. அதனால நாளைக்கு பேர்லாம் கண்டிப்பா அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காப்புல. பார்த்துட்டு சொல்றேன். ஆனா பரணி ப்ரோ, இந்த பேனல்லே உங்களுக்கும் எனக்கு வந்து வாவாத்தியார் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஒன் சீன் அப்படின்ட்டு ஒரு பிரேக் டவுன் இன்டர்வியூ இருக்கு, நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, பாருங்க. நான் லிங்க் அனுப்பி விடுறேன். ஆமா, நான் பார்த்தேன். கொஞ்ச சூப்பரா நேரத்துக்கு முன்னாடி பரணி ஒருத்தர் சாபம் விட்டு போனாரு விஷால். இந்த வாவாத்தை பிரிச்சு போனால சாபத்தை நீங்க ஷேர் வாங்கிக்கிங்க. எத்தனை பிரச்சனை நீங்க மட்டும் கேட்டு பிரிச்சு கொடுத்துங்க. பரணி பிரிச்சு கொடுத்துங்க. எத்தனை நான் பிரச்சனை 100% வாங்கிக்கிறேன், பிரச்சனை இல்ல. இல்ல, எனக்கு இவங்க திட்டுற அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப அப்படியே கேவலமா காட்டு கன்றாவே படத்தை திட்டல, பரணியை திட்டினாரு. ஓ அப்படியா? படத்தை திட்டல, பரணி திட்டல. பரணி எவ்வளவு வேணா திட்டலாம், அது பிரச்சனை இல்ல. அதுல ஷேர் வாங்கிக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு வேணுமா ஷேர்? எவ்வளவு பிரச்சனை ஷேர் வேணும்? விஷால் நான் 100 வாங்கிக்கிறேன், நோ ப்ராப்ளம். அவங்க இப்போ சொல்றது புரியுதா? என்னைய திட்டினாங்கன்னு சொல்றாங்க. உங்களை திட்டினாங்கன்னா ஓகே, நல்ல விஷயம் தானே பரணி. இது அது எதுக்காக திட்டினாங்கன்னா, பரணி இந்த படத்தை மனசாட்சியோட நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களே, உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படின்னா இனிமேல் நான் வந்து நீங்க நல்லா இல்லைன்னு சொல்ற படத்தை நான் இனிமேல் பார்க்கலான்னு இருக்கேன், நீங்க நல்லா இருக்குன்னு சொல்ற படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம்னு இருக்கேன். அப்ப அந்த அந்த அதுக்கு மேல ஒரு சாபம் விடுற மாதிரி சொல்லிட்டு போனார் மறைமுகமா. அந்த சாபத்தை எவ்வளவு பிரச்சனை நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா பரணி உங்கள்கிட்ட உங்க தலையில கை வச்சுட்டு அவர் பாடி எஸ் ஆகி போயிடுவார். என்ன சாபம்? சாபத்தை சொல்ல முடியுமா? நோ நாட் அகைன். ஓகே, இல்ல ஆனா நிஜமா இந்த அளவுக்கு நான் நிஜமா இந்த அளவுக்கு திட்டுற அளவுக்கு போவேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு கிட்ட எஸ்கேக்கு ஒரு மதராசி மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து கார்த்தியோட மதராசி. இல்ல அந்த அளவுக்கு என்னன்னா என்ன சொல்ல வரீங்க? இல்ல ப்ரோ, மதராசியில ஒவ்வொருத்தங்களுக்கு கேரக்டரிஸ்ட்னா இதுதானே வச்சிருப்பாங்க. இதுல கார்த்தி தவிர எந்த கேரக்டருமே இல்ல. எல்லாமே கேரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாஃப் பேக்கடா இருக்குன்னா அது ஓகே தாங்க, அது புரியுது. பட் ஹாஃப் பேக்கா இருக்குன்னா தான் அது மிட் படம். நல்லா இருந்துச்சுன்னா அது நல்ல படங்க, குட்டுங்க. நல்லா இல்லைன்னா அது பேடுங்க. மிட்டுன்னா ஹாஃப் பேக்கா இருக்கிறது தானே. இல்ல வர வர எப்படி போதுதான் பெரும்பான்மையான கடத்தோட டோட்டலா ஆப்போசிட்டா மாறி போயிருது. அதெல்லாம் விட்டுருவோம். சரி, களம் காவல் பாத்துட்டாங்க, நாளைக்கு பேசுவோம். அவங்கள்ட்ட மெயின் டாபிக் இருக்கு, நீங்க உங்களோட ரசனையும் பாத்துருவோம். இல்ல இந்த வாரம் அதுவும் இல்லாம 2 மலையாள பிலிம் இல்ல. ஆமா பரணி அதை சொல்லிட்டு சொல்லுங்க பரணி. சொல்லலன்னா அவருக்கு வந்து ஃபீல் ஆகாது. சத்தா பரணி அவர் மீனிங் என்ன? பரணி சச்சா பச்சாக்குனா மீனிங் என்ன? பரணி டிவில ஒரு ப்ரோகிராம் சச்சா பச்சான் டிவில ஒண்ணு ஓடுது, பொம்மை டிவி. அது என்ன? அதுக்கு என்ன மீனிங் தெரியல. இது அது வந்து ஒரு இப்ப கூட ஒண்ணுச்சு சச்சா பச்சான். என்னடா அது இப்ப படம் ஒண்ணு வருது, அதே பேர்ல ஒண்ணு வருது, என்னடா ஓடுது? டிவி ரொம்ப காலமா ஓடுது அது சச்சா பச்சா. இல்ல ஆக்சுவலா அவங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அது அப்பதான் தெரியும், மட்டாஞ்சேரி ஸ்லாங்னு சொல்லி. அதான் டூ ஆர் டை, அது ஒரு அந்த ஃப்ரேஸ் மாதிரி சொல்லுவாங்க. யாரு படம் அப்ப இருந்து இதே சொல்லிக்கிட்டு இருக்கு, டூ ஆர் டை டூ ஆர் டை. WWE இன்ஸ்பிரேஷனலா எடுத்து மலையாளம் பார்த்தேன் அதோட கிளிப்ஸ் எல்லாம் சொல்லுது, பார்த்தேன். ஓகே பரணி ப்ரோ, சர்வமயா எப்போ ஓடிடி? சர்வமயா ஹாட் ஸ்டார் Feb மிட்ல வரலாம் எக்ஸ்பெக்ட். அப்புறம் சரி, இன்னொரு படம் ரெண்டாவது படம் என்ன? பேபி கேர்ள், நிவின் பாலியோட த்ரில்லர் ஃபிலிம் பேபி கேர்ள். நிவின் பாலி இப்பதானடா ரீசெண்டா ஏதோ ஒரு படம் சர்வமயா படம் ரெடியா இருக்கு. ஆமா, அதுக்குள்ள அடுத்ததுன்னா ஆல்ரெடி முடிஞ்சு வச்ச படங்க. இது இட்டா இறக்கி விட்டுருங்க. ஆமா, ஹிட் செம்ம ஹிட்டுங்க. பிளாக் பஸ்டர்னா இது. சரி ஒரு நிமிஷம், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கோனா பரணி, காலையில கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு போட்டோ எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? அந்த எல்ஐ கல்யாணி பிரியதர்ஷன் இல்ல அவரு இந்த ஒரு காதல் படத்துல காதல் சுகுமார்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. காதல் சுகுமார் தானே ஒரு பேரு? ஆமா ஆமா. அவர் வந்து ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த அரையன் 308 கடவுளா அந்த பத்தி அந்த டைலாக் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இப்ப ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொல்லி விஷால் சொல்ல வர்றாரு மறைமுகமா. அதான விஷால்? சத்தியமா அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல பரணி, டிஎல் அப்ப என்னத்துக்குதான் உங்க டிஎல்ல என்னதான் வரும்னு தெரியல. கல்யாணி பிரியதர்ஷன் வரலன்னா அப்புறம் எதுவுமே வராது விஷால் ப்ரோ. என் டிஎல்ல பரணி ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒரு பிளாக் கலர் காஸ்டியூம்ல உங்களுக்கு ஒரு போட்டோ ஷூட் வந்துருந்துச்சு. அந்த போட்டோ ஷூட் ஒன்னு சிட்டிங் ஒன்னு
பாத்துட்டேன். அப்ப பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அதான் கேக்குறாரு. அப்புறம் பாத்துட்டீங்கல்ல, அதான் இல்ல கேக்குறாரு அவரு. இல்ல அது என்னடா உனக்கு இது அதுல உனக்கு என்னடா வேணும் பாத்துட்ட சரி ஓகே சந்தேகம் இருக்குங்க, சந்தேகம் இருக்கு. கால்ல கீழே குனிஞ்சு கொலுசு போட மாதிரி போட்டோ ஷூட் எடுப்பீங்களா? அது ஒரு போட்டோ ஷூட் இதா பொசிஷன் அது இல்ல, அது என்னன்னு கேக்குறாரு அவர். சந்தேகம் ஒரு சந்தேகத்தை ஒரு இதா அப்படி இல்லண்ணா, எனக்கு அது கால்ல இருந்து பரணி அவங்க அழகா இருந்தாங்க. காலைல இருந்து வரைக்கும் தெரியும், காலையில இருந்து வரல, காலைல இருந்து வரைக்கும் தெரியும். அழகா சொல்லுங்க. இருந்தாங்க, டான்ஸே இல்ல, ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். எந்த மணிரத்னம் ஃபேன் போல இருக்கே அவரு. ஏங்க ஒரு நிமிஷம், அவங்க இன்ஸ்டால போட்டிருந்தாங்களா இல்ல இந்த இது ஈவென்ட்ல ஏதாவது எப்பா டேய் அவன் வந்து என்ன சொல்றான் சிம்பிளா, காலைல ஒரு போட்டோ ஷூட்ல ஒரு போட்டோ பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சுன்றான். நீங்க 2 பேரும் அந்த காலையில பாக்கல, சாமி காலைல இருந்து படத்துல வர பார்த்தேன். மாதிரி இல்ல அது காலைல இருந்து பார்த்தேன். கொஞ்சம் உள்ள நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். விட மாட்டேன்றீங்களேங்க. விஷால் bro, சாரி, அந்த போட்டோ டிஎம் பண்ணுங்க. நான் அவர் பார்த்திபன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அவர் photo பார்த்தேன். யூடியூப்ல வியூஸ் வேணும்னு கேக்குறாரு. அவர் யூடியூப்ல வியூஸ் வேணுங்கிறதுக்கு டைட்டில் ஆமா. பாத்தீங்கன்னா அவரு தமிழ்ல வச்ச டைட்டில்லாம் அந்த டைட்டில் பார்த்து பார்த்திபன் வீட்லயே பாப்பாங்களான்னு தெரியாது, அந்த மாதிரி டைட்டில் ஆமா வச்சு பார்த்தேன் நானு. அதை விடுங்க, ஈகோ யூகோ ஆமா ஃபர்ஸ்ட் இல்லங்க, டைட்டில் ஈகோ பேசுற யூகோ. விஷயமே இப்ப இதை கேட்டிருக்காருல்ல, இப்போ நீங்க எப்படி கேட்பீங்க, ஏங்க வியூஸ் நான் வந்து வீடியோஸ் போடுறேன்னே ஏன் டெய்லி வியூஸ் வர மாட்டேது இப்படி கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியா வந்து நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க, இல்லங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்படி பண்ணி பாருங்கன்னு. அதுக்கே ஒரு மனத்துக்கு ஏதோ ஒரு வார்த்தை விளையாட்டுல விளையாண்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்கேயே இவர் இப்படி விளையாடுறாப்புலையே நான் மாட்டு கிளிக் பண்ணி உள்ள போனா ஒருத்தர் 20 நிமிஷம் இப்படியே பேசுவாருன்னா எப்படிங்க ட்ராமடைசிங்கா இருக்காதுங்க ஒருத்தனுக்கு, எப்படிங்க போய் பார்ப்பாங்க. இவர் ஏங்க இப்படி எனக்கு என்னன்னா ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி பார்த்திபன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடவே கூடாது வாழ்க்கையில. அவங்க அதையே வந்து ஒரு 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 80 வாட்டி பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னல நீயே நல்லா இல்லைன்னு சொல்ற அது வரைக்கும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இல்ல அது என்ன இந்த பிளாக் ஃபுல் பிளாக் அதான் அது என்ன இப்ப விஜேஎஸ் பேசுறது அப்பப்ப சொல்லுவார்ல பிக் பாஸ்ல, திவாகர் பேசுறப்ப நீங்க எல்லாம் கத்திடுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு அது விஜேஎஸ்க்கு தோணும், யோ அவரு பேசுறாரு நீங்க கத்துறீங்க, திருப்பி அந்த அதுக்கே வராருயா, தயவு செஞ்சு விடுங்கயான் இருக்கு. ரொம்ப மாறிட்டாரு விஜேஎஸ். எனக்கு இப்பெல்லாம் அவர் லைட்டா பேச ஆரம்பிச்சாருனாலே ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகுது, ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு. சரி ஓகே, பிக்சர் எடுத்து போட்டு விடுவோம். என்னடா சொல்ல வர, நீ என்னப்பா சொல்ற ராஜா, என்னமா சொன்ன இப்ப? இல்ல கல்யாண் பேசுன அந்த பிளாக் ட்ரெஸ் பிக்கு எடுத்து போஸ்ட் போடலாம் அப்படின்றது. ஏன்டா டேய், காலையில இருந்து எல்லாரும் போஸ்ட் போட்டு தீர்த்துட்டாங்க, நீ இப்ப வந்து திருப்பி நைட் இன்னொரு ரவுண்ட் ஆரம்பிச்சு விடுறியா? இல்ல இது வந்து இது வேற ஆடியன்ஸுக்கு, அது காலையில போடுறது வேற ஆடியன்ஸுக்கு. வேற ஆடியன்ஸ் இந்த ஒரு ப்ளூட்டிக்க வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அலப்பற. ஏங்க ப்ளூடூத் வச்சிருக்கிறதுக்கும் பிக்கு போடுறதுக்கு என்னங்க சம்பந்தம்? இம்ப்ரஷன் உங்களை சொல்லல பாருங்க, அது ஒரு நயா பைசா இதுல இருந்து எனக்கு வர்றது இல்லைங்க. அதுக்கு சொல்லடா, நயா பைசா செல்லாது பரணி, அதை தாண்டி வருது. இல்ல ஒன்னும் இல்லைன்னா 500 வெரிஃபைடு ஃபாலோவர் இருந்தா தான் காசு கொடுப்பேன்ட்டான், இருக்கிறதே 100 வெரிஃபைடு ஃபாலோவர் தான். இல்லையே, சரியா படிக்க தெரியல. மெயில் வந்திருக்குன்னா நீங்க வேற எனக்கு பாஸ் பண்ணி அது ஸ்பெஷல் கேட்டகரி பரணி, பிரீமியம் கேட்டகரி. அதுக்குதான் வந்து 500 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் தேவை. அதுக்கப்புறம் 2000 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் தேவை. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் கேட்டகரி போறதுக்கு 2000 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ்க்குன்னா அது தனி கேட்டகரி. அது வந்து எலைட் கேட்டகரியில போய் வருமானத்தை வந்து பல மடங்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கான், அது தனி கதை. எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு இப்ப 500 ஃபாலோவர்ஸ் வேணும்னாங்க, எனக்கு அதெல்லாம் காசு வரல, அதனாலதான் அது ஒரு பரணி ஒண்ணுமே புரியல. அதாவது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து 500 ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். வெறும் ஃபாலோவர்ஸ் 500 இருக்கணும், ஓகேவா? 5 மில்லியன் இப்ப புதுசா மாத்திருக்காங்க, புதுசா மாத்திருக்காங்க, ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த ரூல்ஸ் 500 ஃபாலோவர்ஸ் இருக்கணும், ஓகேவா? அடுத்தது 5 மில்லியன் வியூஸ் வந்து 3 மாசத்துக்குள்ள இருக்கணும், அந்த இம்ப்ரெஷன்ங்கிறது. இப்ப அது மாத்தி இப்ப 500 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸா மாத்திட்டா போல இருக்கு. அது புதுசா வரவங்களுக்கு தான் போல இருக்கு, பழைய ஏற்கனவே கிடையாது போல இருக்கு. ஆமா, நீங்க காலங்காலமா ஆன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடையாது. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு நடுவுல பாஸ் ஆயிருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரு பே அவுட் வந்துச்சு, ஒரு $27 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் பரணி பே அவுட் வந்துச்சு மட்டும் சொல்லாதீங்க, நம்பர் சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்கன்னா சொல்லாதீங்க, ஏன்னு கேட்க சில விஷயங்கள் கேட்க கூடாது, ஏன்னு. ஓகே ஃபைன் வாட்டர். அது வந்துட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வரல. நான் திடீர்னு போய் பார்த்தா மானிட்டைசேஷன் பாஸ் பண்ணி வச்சிருக்கான். சரி அப்பீல் பண்ணி பார்த்தா மெயில் வந்துச்சு, உங்ககிட்ட 500 வெரிஃபைடு, மற்றதெல்லாம் கிரைட்டீரியா செக்டா இருக்கு, பட் 500 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் இல்லைன்னு. யோ நான் ரொம்ப நாளா இருக்கேன், ஏன் அப்படி பண்றீங்க? ரொம்ப தான் இருந்துச்சு. ஸோ அது வரப்போ பார்த்துக்கலான்னு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன்.
விஷால் ப்ரோ நீங்க ஏன் ப்ளூ டிக் வாங்கல? அப்புறம் நடுவில் ஒரே ஒரு பிழைங்கிறத தாண்டி ஒரு உள் நுழைவு அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுகிறேன். நீங்க போட்டோ தப்பு பாருங்க. அவர் கேட்ட போட்டோ வேற, நீங்க போட்டிருக்கிறது வேற. நான் அதுக்குதான் அவர்கிட்ட கேட்டேன் தெளிவா. நான் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவா இல்ல கலர் போட்டோவா என்ன? பரணி பிளாக் அண்ட் ஒயிட் அவர் பிளாக் போட்டோனாரு, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோன்னு சொல்லல, அவர் பிளாக் போட்டோனாரு. நீங்க தவறுதலா காதல வாங்கிட்டு அவர் மேல பழிய போடாதீங்க. இருங்க, நான் விஷால் ப்ரோ இந்த போட்டோவா மேல ஸ்பேஸ் டிஎம் வாங்க உங்களுக்கு. அதான் சரியான முடிவு. இப்ப போயிட்டு டிஸ்க் பண்ணிட்டு வாங்க. பரணி ப்ரோ ஹேஷ்டேக் கல்யாணி பிரஸ்தேஷன் கொடுத்தா அதுதான் அதான் ஊர்ல உள்ள எல்லாம் அதான் பண்ணும். ஆனா இவர் அது பண்ண மாட்டாரு. இல்ல அதுதான் நான் பண்ணி இந்த போட்டோ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணி லேட்டஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. லேட்டஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அஜித் பல்தான் கேட்கவே தேவையில்ல. அவருக்கு டிபில இருக்கிற மாதிரி இத வந்து போட்டு இப்ப கல்லு மண்ணுன்னு போட்டு ஏன்டா டேய் கல்யாணின்றது 7 எழுத்து. செல்ல பேர் கல்லுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ ஏன்டா அவங்கள செல்ல பேர் வச்சு இல்ல ஆதி அவர் அந்த மீனிங்ல போடல. அவர் கல்லு அப்படிங்கிற மீனிங்ல போட்டிருக்காரு. இவங்க வந்து அந்த அளவுக்கு போத மாவீரன். அதான் என்ன பரணி ப்ரோ என்ன படம்? விஷால் ப்ரோ அதான் இந்த காலில இருந்து இப்ப நான் 3வது ஸ்பேஸ்ல அதை சொல்றேன். அதை பாருங்க, டியூடுக்கே இந்த பொழந்தாங்களே. இந்த படம் எல்லாம் தமிழ்ல வந்துச்சுன்னா காலி எல்லாரும். என்ன படம் மாவீரன் லிங்க் அனுப்பி விடுங்க. அது ஹாலிவுட்ல இப்ப ஒரு நிமிஷம் டைட்டில படிச்சிடுறேன். நீங்க போட்ட போஸ்ட் எனக்கு வரவே இல்லையே. ஸ்பிளிட்ஸ் வில்லி அப்படின்னு போட்டு ஸ்பிளிட்ஸ் வில்லி அப்படின்னு இருக்கு. என்ன படம்டா அது? ஸ்பிளிட்ஸ் வில்லி என்ன படம்? என்ன ஜானமே ஒரு கதை சுருக்கம் சொல்லுங்க. கதை சுருக்கம் சொல்லுங்க. ஓபன் மேரேஜ். ஓகே ஆக்சுவலா படம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓபன் மேரேஜ் கம்ப்ளீட் பண்ணல. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன், அதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், ஓபன் மேரேஜ்னா என்னங்க? அத முதல்ல சொல்லுங்க. இருங்க நீங்க ஓபன் மேரேஜ்னா என்னது? அதாவது இவர் யாரு கூட வேணா போலாம், அவங்க யாரு கூட வேணாலும் போலாம். சிம்பிள் பாலியமரஸ் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு தெரியும்ல? ஓஹோ ஓகே. பாலியமரஸ் ரிலேஷன்ஷிப்னா கன்சென்சுவலாவே புருஷனும் பொண்டாட்டியும் சம்மதிச்சு நிறைய பேர் கூட ஒரு இருக்கிறது, அவ்வளவுதான். ஓபன் மேரேஜ் தான். டக்கோட்டா ஜான்சன் முடிச்சோம் இந்த ஆரம்பிச்சிட்டான்ல. இந்த நான் சொன்னேன்ல முதல்ல கைடு லோகர்னா, அடுத்து கல்யாணி பிரியதர்சன்னா, நேரா ஓபன் மேரேஜுக்கு வந்த உடனே முதல்ல இந்த டாபிக் எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ் கேட்டு இருந்தாங்க. இவன் மட்டும் தான் அண்ணன் இந்தியால இது ஓகேவானே பண்ணலாமாண்ணே பண்ணுவான். நாளை கால ஏற்கனவே அவனை நான் மதுரையில பார்க்க போனப்ப 10 பிள்ளைங்க அவன் ஜாடியிலே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, குட்டி குட்டியா அப்படின்னு ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு அதுவும் பத்தாதுன்னு இன்னும் கேட்கறான். இந்த டிஎல் அப்பப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் வரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நிமிஷமே பரபரப்பாயின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டு அது என்னன்னு பார்ப்பேன். அப்படிதான் டிங்க் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சு. இவன் அப்பப்பதான் டிங்கிறேன். அது என்ன நம்ம வேற ஏதாவது நம்ம தப்பா படிச்சிட்டோம்னு குழப்பம் இல்ல, அவங்க தப்பா போட்டா என்னன்னு குழப்பம். அதுக்காகவே ஒவ்வொருத்தரையும் இந்த கூகுள்ல இதை தெளிவாக சொல்லி தொலைங்க. ஏன் டிங்க்னு சுருக்குறீங்க? அது என்னமோ தப்பா தெரியுது. நிறைய குழந்தை இல்ல குழந்தை வேணான்றது அதுதாங்க. அதுதான் அவ்வளவுதான் விஷயம். நோ கிட்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? டியூவல் இன்கம் நோ கிட்ஸ். 2 பேரும் வருமானம் அது வரைக்கும் வந்து குழந்தை கிடையாது அப்படின்னு போறதெல்லாம் ஓகே. அதுதான். அது அப்படியே சுருக்க விரிவா சொன்னாலே அர்த்தம் நல்ல அர்த்தமா தெரியுது. இவன் சுருக்கும் போது கெட்ட அர்த்தமா தெரியுது. நிறைய பேர் இப்ப டிங்க்ல போறாங்க. நான் லிவிங் டுகெதர் அது ஒரு விஷயம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த ஒரு வேற அந்த அப்படின்னா தானே போய் கூகுள் பண்ணி எல்லாம் பாப்பீங்க. அட்ராக்டிவா இருக்கலாம் வார்த்தை, அதனால ஈஸியா வச்சுக்கிட்டாங்க. ஆனா பாதிகளா அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே நான் ஒவ்வொன்றையும் பாத்துறேன். ஆனா விஷால் ப்ரோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்க்காம இருக்காரு, இவ்வளவு நாள் பார்க்காம இருக்காருன்னு ஆச்சரியம். ஏன்னா விஷாலுக்கு அதுக்கு சட்டம் இருந்தா என்ன, சட்டம் இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இல்ல ஒரே ஆஃப் டாபிக். ஆதி இந்த என்ன சாப்பாடு கிடையாது, எவ்வளவு வருது, ஏதாவது ரேட் எல்லாம் சொல்ல முடியுமா? 1400 ரூபாய். இப்பதானே சின்ன பீஸா ஆர்டர் போட்டீங்க, அதுக்கு எதுக்கு அடுத்த சாப்பாடு போறீங்க? வேற இல்ல அவர் கிரில் இது உண்மையான சின்ன பீஸ் போட்டாங்க. இன்னைக்கு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க, அந்த இவரோட ஆல்ஃபி போர் தொழில்காரா படத்தோட ரைட்டர். நீங்களும்? ஆமா, நான் வந்து அது ஒரு போட்டோ போட்டிருந்தேன். அந்த அவரோட உட்கார்ந்து அந்த இதுக்கு போயிருந்தோம் நாங்க 2 பேரும், அந்த சாப்பிட போயிருந்தோம் ஒரு செட்டிநாட். நீங்க எங்க அதுதாங்க நீங்க இன்னைக்கு போனீங்களங்க, நீங்க சுமார்லாம் ஒரு கடைக்கு போய் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லங்க.
செட்டிநாடு கேண்டீன் சூப்பரா செட்டிநாடு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அங்கதான் போயிருந்தேன் இன்னைக்கு. சரி, நான் இன்னைக்கு அவர் கேட்டாரு டக்குன்னு எங்க எங்க அது போலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் போயிருந்தாங்க, இங்க வந்தப்ப வெளியூர்ல இருந்து வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அது ஆக்சுவலா எங்க ஏரியா தான் அது அந்த ஹோட்டல். அதனால சரி ஓகே, நம்ம ஏரியால இருக்கு, நம்ம சாப்பிட்டது இல்லையே, போய் சாப்பிட்டுருவோம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோம். அது வந்து ஏங்க பயங்கரமா இருந்துச்சுங்க, சீரியஸா செமையா இருந்துச்சுங்க. நான் நிஜமாவே இவ்வளவு எதிர்பார்க்கல. சரி இல்லடா, அது ஒன்றும் மேட்டரா அது நிறைய விஷயங்கள் போட்டாங்க, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அது 7 கோர்ஸ் 9 கோர்ஸ் மீல் தான் அது. ஆனா அந்த அதாவது அவங்க பண்ண காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டேய் என்னடா இதோட இதை சேர்க்குறீங்க, ஆனா நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உளுந்தங்களியோட வெண்ணிலா ஐஸ்கிரீமை சேர்த்து ஒண்ணு கொடுத்தாங்க. அப்புறம் மட்டன் என்ன கண்டாவிக்கிறது போடா இல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காம்பினேஷன்ல போடுவாங்க. அது போக நம்ம சொல்றது வேற செய்வாங்க, அது தனி. அதே ஹோட்டல் கூட்டு போற விஷயம். ஆனா நம்ம வேற ஒரு லிஸ்ட் சாப்பிடுவோம். இல்ல நான் வந்து மட்டன் கோலா இல்லடா, மட்டன் கோலா உருண்டையும் அப்புறம் மட்டன் சூப்பி ரைஸ்னு ஒண்ணு. பேசிக்கா என்னன்னா இந்த மட்டனோட இது இருக்குல்ல, அந்த எலும்பு குழம்பு இருக்குல்ல, அதுவும் ரைஸும் வச்சு ஒண்ணு கொடுத்தானுங்க. அது செம்மையா இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் சூப்பரா இருந்துச்சு. ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட அந்த இந்த ஃபிஷ் அது தவா ஃப்ரைட் ஃபிஷ் ஒண்ணு கொடுத்தானுங்க. அதுவே அந்த இது அது ஒரு அந்த இந்த மீன் வவ்வா மீன் சொல்லுவாங்கல்ல, அது கிட்டத்தட்ட வந்து அது அதுவே 1000 ரூபாய் கிலோ. கிட்டத்தட்ட சூப்பரா, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுடா. நீ போய் சாப்பிட்டு பாரு. நீ வேற இல்ல, நான் சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு 400 வருஷத்துக்கு சாப்பாடு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் நானு. கிட்டத்தட்ட சாப்பிட்டே இருந்தேன். வாங்கி அவங்களே பாப்பாங்க, யாரா அவங்க அன்லிமிட்டட்னு சொன்னோம் தான், அதுக்காக எல்லாத்தையும் 2 வாட்டி கேட்கறானுங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் கோலா உருண்டையில 4-5 போச்சுன்னு அவனுங்களே ஒரு மாதிரி இதுவா பார்த்தானுங்க, யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா நான் நினைச்சேன் வீட்டுக்கு வரும்போது இந்த இது மாதிரி உருண்டுகிட்டே வந்தேன், இந்த டால்பின் மாதிரி. அந்த மாதிரி வந்தேன் நான், டால்பின் மாதிரி. பார்த்தா 8 மணிக்கெல்லாம் திருப்பி பசிக்க மதுரைக்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிதான். இருங்க, எனக்கு நீங்க எல்லாம் இப்ப சேர்ந்து எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இந்த கிரேவிங்ஸா இருக்கா பாருங்க. எனக்கு இன்னைக்கு வந்து விஷயம் ரொம்ப மேஜர் மிஸ்ஸிங்னா எனக்கு வந்துட்டு இது கேரளால இருந்து இது வந்தது எனக்கு பீஃப் பர்கர். எனக்கு அங்க வந்துட்டு ஒரு ஸ்பாட் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்பாட்ல கொஞ்சம் பிரைஸி தான், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஒரு மாதிரி இங்க எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி மேஜர் மிஸ்ஸிங்கா இருக்கு. பீஃப் பர்கர்லாம் சாப்பிட்டதே இல்லையா பாருங்க, ஒரு நாளாவது ட்ரை பண்ணுவோம். ஏங்க அதுதாங்க பர்கர், சிக்கன்லாம் சாண்ட்விச். சரி ரைட், ஓகே, முடிச்சிடலாமா? கடைசி சாப்பாட்டோட முடிக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு சத்தா பச்சா ரிவ்யூவோட சந்திப்போம். பாய் பாய் பாய். ஓகே விஷால் ப்ரோ, உங்களுக்கு ஃபைல் அனுப்பிட்டேன் பாருங்க அந்த குரூப்ல. ஓகே ஓகே, थैंक यू மாவீரன். அந்த ட்ரீ அனுப்பல எனக்கு இன்னும் பெண்டிங். விஷால் ப்ரோ இதுல பிரகாஷ் ப்ரோ இதுதான் சொன்னேன், கீழே கமெண்ட்ல போட்டிருக்கேன். அதுல வெறும் போட்டோ மட்டும் தான் எனக்கு பேராங்க இருக்கு, பேரோட இருந்தாதாங்க அது ட்ரீ. இல்ல நான் வந்து விக்கிபீடியா மாதிரி அது ஒரு இது இருக்கு, அதுல போய் அன்னைக்கு படம் பார்த்தப்ப பார்த்தேன், அதான் சொன்னேன். சரி, நீங்க எதுல பாத்தீங்களோ பேரோட வர மாதிரி அந்த போட்டோ பேர் அப்படி வர மாதிரி எதுல இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாய். அப்ப ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஓகே ஓகே. ஆதி ப்ரோ, சத்தா பச்சா ட்ரெயிலர் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரெயிலர் பிடிச்சதுன்னா போயிட்டு வாங்க. போறபோது கூட இவரோட கடமை உணர்ச்சி, மலையாள உணர்ச்சி தாங்க முடியல. அப்பாடி அப்பா, சச்சா பச்சா இல்ல சச்சா பச்சா பாத்துருங்கப்பா பரணிக்காகவே. இல்ல நான் பாத்துட்டு வந்து சொல்றேன், அதுக்கப்புறம் போங்க. ட்ரெயிலர் பிடிச்சிருந்துச்சுன்னா போங்க, அப்படி அதுக்கப்புறமும் போங்கன்னு தான் சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் போகாதீங்கன்னு சொல்லுவீங்க. பாத்துட்டு வந்தேன் நல்லா இருக்கு, எனக்கு ஒர்க் ஆகலனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு, போயிட்டு வாங்க நீங்க. தெரியல, நாளைக்கு பாக்கலாம். அப்பயும் பாருங்க, நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. இல்ல நான் அவ்வளவு மோசமா இருக்கும்னு எனக்கு தோணல. அதுதான் தோணல. ஓகே பாய். இல்ல பிரகாஷ், அதோட கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. சோ ப்ராபபிலி அது நல்லா இருக்கும். இல்ல இவர் யாரு உங்களுக்கு இம்ப்ரெஸா இருந்துச்சு, இவருக்கு இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சுன்னு தெரியல. இவரை யாரு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இல்ல எதுவும் இல்ல. நாளைக்கு போய் படம் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். பாய். என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஓகே பாய். நாளைக்கு திருச்சி வந்தேன்னா உங்களையும் கூட்டு போறேன் பிரகாஷ் ப்ரோ, ஃப்ரீயா இருங்க. வாங்க, போன் பண்ணுங்க வந்துட்டீங்கன்னா. இல்ல அப்படி சப்போஸ் கிளம்புறப்பெல்லாம் போன் பண்ண வேணாம், நான் ஸ்கூல் டேத்துல பண்ணி கண்டிப்பா இங்க வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே.
Bye. பை பை பை.